இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்ப மரியே வாழ்க எப்படி கை தட்டுவீங்க? வெரி குட். இயேசுவுக்கே புகழ்னா பர 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 பர. உட்காருங்கண்ணா, உட்காருங்கண்ணா, எழுந்து நில்லுங்கண்ணா. ஐயோ ஐயோ, சாப்பிட்ட இட்லி எல்லாம் போயிட்டே, சாப்பிட்ட இட்லி எல்லாம் போயிட்டே. பரவாயில்ல, அப்ப மத்தியானம் நல்லா சாப்பிடலாம். இன்னைக்கு பாஸ்டிங்கா? இன்னைக்கு பாஸ்டிங் கிடையாது, ஆனால் நாளைக்கு தான். அதனால நிறைய சாப்பிடலாம். சாப்பிடுவேன்னு சொல்றவங்க உட்காருங்க. அப்ப உட்காரவங்க எழுந்து நிக்கணுமோ? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயோ, சாப்பாடு வேண்டான்னு சொல்றேன். ஐயோ, நான் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த கொடுமையான வார்த்தைகளை எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். என்னத்தை சொல்ல? அங்க 2-3 சேர்லாம் ஃப்ரீயா கிடக்குதே பார்த்தேன். வெளியில போயிட்டு வரலான்னு போயிருக்காங்களா? சரி, அப்ப நான் கொஞ்சம் நேரம் உட்காரட்டுமா இல்லை தொடருவோமா? நம்ம தொடங்குவோமா தம்பி? தொடங்கலாம். இப்பொழுது எதிர்பார்ப்பின் இழப்புகளால் வரக்கூடிய காயங்கள், எதிர்பார்ப்பின் இழப்புகளால், அதாவது இப்படி சொல்லாமே ஏமாற்றத்தின் வழியாக வரக்கூடிய காயங்கள். அப்ப இந்த ஏமாற்றத்துக்கு ஏயை எடுத்தா என்ன ஆகும்? மாற்றம். அப்ப ஏமாற்றம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில மாற்றமாக வர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வாழ்க்கையில் உள்ள ஏமாற்றங்கள் மாற்றமாக வேண்டும். அப்ப எப்படி இந்த ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில காயத்தை கொடுக்கும்? எப்படி இந்த ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில காயத்தை கொடுக்கும்? காயம், பெருங்காயம், சிறுகாயம், அப்படி ஏதாவது காயங்கள். நீ காயம்னு சொன்னோன்னு அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா? வீட்டில் சமைக்கிறவங்க காயத்தை கொண்டு வா, பெருங்காயத்தை கொண்டு வா, அப்படி ஏதாவது. வெங்காயம், அப்புறம் என்ன காயம் எல்லாம் உண்டு? அப்புறம் என்ன காயம்? வெண்டை காயமா? இது என்ன புதுசா இருக்கு பார்த்தீங்களா? புது பேரையில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சமையலுக்கு. அப்ப இந்த காயங்களை பற்றி பார்க்கின்ற நேரத்தில் எதிர்பார்ப்பின் இழப்புகள், ஏமாற்றங்கள். நான் ஒன்று நினைக்க அது நடக்காம போக, நாம் ஒன்று நினைக்க இன்னொன்று நடக்க, அப்ப அதன் வழியாக நாம் அடையக்கூடிய மன வருத்தங்கள் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவதாக தனிமை. இந்த தனிமை பற்றி விவிலியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். டக் டக் டக்னு எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு கஷ்டமாயி போச்சு. ஏன் கஷ்டமாச்சு? யாரு ஆண்டவரா தனிமையா இருக்கிறாரு? இல்ல, ஆண்டவர் படைத்த அந்த மனிதன் பேர் என்ன? ஆதாம் தனிமையாக இருப்பதை கண்டு ஆண்டவருக்கு மன வருத்தம். என்னடா செய்யறது? படைச்சிட்டேன், தனியா இருக்கிறான், மிருகங்களை கூட பேசுறான், மரங்களை கூட பேசுறான், கனிகளை கூட பேசுறான். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல பெண்கள் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? உலகமா இருந்திருக்கும் இல்ல? உலகமா இருந்திருக்குமோ? இருக்காது இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு தெரிந்தது பாருங்க, அந்த தனிமை என்ற நிலையிலே ஆதாம் இருப்பதை ஆண்டவர் கண்டுகொண்டு இந்த தனிமை நல்லது இல்லை. கொஞ்ச நாள் இருக்கலாம், அதுக்கப்புறம் தனிமையா இருந்து என்ன பிடிச்சிரும்? உங்களை பிடிச்சி பைத்தியம் பிடிச்சிரும். இன்னைக்கு சொல்லுவாங்க, கூட இருந்ததுனால தான். நாடி ஒரு இது வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக் இப்படி போச்சுது. அந்த கல்யாண வீட்டில் இவருங்க சொல்லுவாங்க, அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க, கடைசியாக ஒரு நேரம் சிரிங்க,
அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாதா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் சிரிக்க முடியாது. அதனால கடைசியா ஒரு நேரம் நல்லா சிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிற இடத்துல ஸ்டுடியோ காரன் சொல்றவதா சொல்லுவாங்க. பாருங்க, எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரிந்தது இது நல்லது இல்லை. தனியா அவன் இருந்தா என்ன செஞ்சிருவான்? என்ன ஆகும்? பைத்தியம் ஆயிரும். அதனால என்ன செய்யலாம்? ஒரு துணையை கொடுக்கலாம். பாருங்க, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பு சதையின் சதையும். பாருங்க, இதுவரைக்கும் தனியா இருந்தான ஆளே இல்ல. இப்ப ஆண்டவர் ஏவாளை படைச்சு அவன் கண்ணு முன்னாடி கொண்டு போன உடனே ஆதாமுக்கு என்ன செய்து? எப்படி கவிதை வருதுன்னே தெரியல. பாருங்க, வார்த்தை மகிழ்ச்சியால கொட்டுது. வார்த்தை மகிழ்ச்சியால கொட்டுது. என் எலும்பின் எலும்பே. முதல் காதல் கவிதை எழுதியது யாரு? முதல் காதல் கவிதை எழுதியது யாரு? ஆதாம். என் எலும்பின் எலும்பே, சதையின் சதையே அப்படின்னு கத்துறாரு, கதறாரு. எப்படி ஆனந்த கண்ணீர். அப்ப அந்த தனிமை துணையை கண்டவுடன் அங்க என்ன மாறியது? மகிழ்ச்சி வந்தது. அப்ப தனித்திருப்பது ஒரு மனிதனுக்கு வேதனையை கொடுக்கும். அந்த இப்ப பாருங்க, உங்களை சொல்லுங்கல்ல, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணக்கூடிய சூழல், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உங்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ எப்படி இருக்கும் அந்த நேரம்? யோசித்து பாருங்களேன். வருத்தமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார், நம்ம மனைவி இல்லைன்னா நம்ம பிள்ளை கூட இருக்கிறாங்க. அப்போ நம்ம யோசித்துட்டே இருப்போம், இன்னைக்கு யார் பார்க்க வருவாங்க, இன்னைக்கு யாராவது பார்க்க வருவாங்களா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டு இருப்போம்? யோசித்துட்டே இருப்போம். யாராவது வந்தாங்கன்னா சந்தோஷம், அவங்க போன உடனே மீண்டும் கொஞ்சம் வருத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப பாருங்க, மனிதன் உறவுகளால் இணைந்தவன். அந்த உறவுகள் பிரிக்கப்படுகின்ற பொழுது மனிதனுக்கு என்ன வரும்? ஏமாற்றம் வரும். அந்த ஏமாற்றங்கள் மனிதனுக்கு வேதனையை கொடுக்கும், கவலையை கொடுக்கும். பாருங்க, திருப்பாடல் 25ஆம் அதிகாரம் 16வது வசனம். திருப்பாடல் 25ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும், ஏனெனில் நான் துணையற்றவன், துயர் உருபவன், என் வேதனைகள் பெருகிவிட்டன. பாருங்க, என் மீது திரும்பி என் மீது இறங்கும், ஏனெனில் நான் துணையற்றவன், துயர் உள்ளவன். பாருங்க, நான் துணையற்ற நிலையில நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்ப துணையற்ற நிலைன்னு சொல்லும் போது, எனக்கு துணையாக என் மனைவி, எனக்கு துணையாக என்னுடைய கணவர், அல்லது எனக்கு துணையாக என்னுடைய பிள்ளைகள், அல்லது எனக்கு துணையாக என்னுடைய பெற்றோர் என்ற அந்த நிலை மாறுகின்ற பொழுது, வீட்டுல அப்பா இல்லைன்னா அம்மா பிள்ளைகிட்ட பேசலைன்னா பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? இல்லைன்னா ஒரே வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, கணவன் மனைவி கிட்ட பேசல, மனைவி கணவன் கிட்ட பேசல, எப்படி இருக்கும்? ஒரே வீட்டில் வீடா இருக்குமா? நரகமா இருக்கும். அந்த இல்லைன்னா வீட்டில் வயசான பெற்றோர், வயதான அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசாம, பேர பிள்ளைகளையும் பேச விடாம அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனை இருக்கும் இல்லையா அவங்களுக்கு? ஆனால் அவங்க அந்த கடைசி நேரத்தில் யாராவது பேச மாட்டாங்களா, யாராவது பக்கத்தில் வர மாட்டாங்களா, அப்படிப்பட்டதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு அங்கே கிடைக்கலன்னா அவங்களுக்கு மன கஷ்டம் தான் இருக்கும். மன கஷ்டத்தில் புலம்பிட்டே இருப்பாங்க. என் கூட பேச விடலையே, என் பக்கத்தில் அனுப்பலையே, யார் வந்தாலும் அதை என்ன செய்வாங்க? சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. அது மனவேதனை. அப்ப அந்த தனிமை என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான தண்டனை. ஒரு மாசம் மனிதனே இல்லாத இடத்துல உங்களை பிடிச்சு விட்டா எப்படி இருக்கும்? யாருமே இல்லாத இடத்துல ஒரு மாசம் நீங்க இருந்துட்டு வாங்க. பாருங்க, நான் இருக்கிற இடத்துல என்னுடைய பங்கு, வெளியில ப்ரோக்ராம் இல்லாத நேரத்தில் நான் என்ன செய்வேன்? என் ரூமில் தான் இருப்பேன். என் வீட்டை விட்டு வீடு மேலே இருக்கு, அப்போ கீழே இன்னொருத்தங்க இருக்காங்க, நான் மேலே இருக்கிறேன். அந்த மேலே பூட்டிய வீட்டை விட்டு நான் கீழே இறங்குறதே கிடையாது, மேலே இருந்துருவேன். ஒரு நாளாக இருக்கிறேன், 2 நாளாக இருக்கலாம், மேலே விட்டு கீழே மேலேயே உட்கார்ந்து இருக்கிறது. அப்போ நான் யோசித்து பார்ப்பேன், எனக்கு தனிமை தோணாது. ஏன்னா ஏதாவது எழுதிட்டு, ஏதாவது படிச்சுட்டு, ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய புத்தகங்கள் எழுதுறதுனால எனக்கு அந்த தனிமை தெரியாது. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு நேரம் கூட, 1 மணி நேரம் கூட எங்களால் என்ன செய்ய முடியாது? தனிமையாக
இருக்க முடியாது. பூட்டிய ரூமுக்குள்ள என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. கிராமத்தில் சொல்லுவாங்க, வீடு எப்பவுமே திறந்து தான் கிடக்கும். கிராமத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் திறந்து தான் கிடக்கும். வீட்டை விட்டு வெளியில வந்து பேசாம அவங்களால என்ன செய்ய மாட்டாங்க? இருக்கவே மாட்டாங்க. நம்ம சைடெல்லாம் வீடை பூட்டிடுவோம். அங்கெல்லாம் வீடெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? பூட்ட மாட்டாங்க. அங்கே அப்போ பூட்டி வீட்டுக்குள்ள எப்படி உங்களால் இருக்க முடியுது கேட்பாங்க இல்லையா? அப்போ நமக்கு அந்த தனிமை என்பது மிக ஒரு கொடூரமான ஒரு தண்டனை. ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில் மிகப்பெரிய தண்டனை என்னன்னா தனிமை. அந்த தனிமை ஒரு மனிதனை பலவிதமான சிந்தனைக்கு ஆளாக்கும். தனிமையாக இருக்கும்போது பலவிதமான தவறான சிந்தனைகள் வரும். அந்த தவறான சிந்தனைகள் வருகின்ற பொழுது அது ஏங்கி 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 அது தற்கொலைக்குள் கொண்டு விடும். தற்கொலைக்குள் அந்த தனிமையானது நம்மை கொண்டு நிறுத்தும். ஆக இந்த தனிமைகள் நம்மிடமிருந்து மாற, நாம் தனிமையிலிருந்து மாற வேண்டுமானால் நமக்கு உறவுகள் வேண்டும். அந்த உறவுகள் வேண்டும் என்றால் நாம் உறவுகளை நெருங்கி செல்ல வேண்டும். அந்த உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே என்னுடைய உள்ளம் இருக்க வேண்டும். அந்த நிலை எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம். ஆமேன், 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 ஆமேன். அப்ப அந்த தனிமைகள் இன்று நாளிலே தனித்து விடப்பட்ட நிலையிலே நான் வேதனையோடு இருந்தால் அதை ஆண்டவரிடம் எடுத்து கொடுப்போம். அடுத்ததாக பார்க்கின்ற நேரத்திலே 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. யாரும் என் பக்கத்துல இல்ல, எல்லாரும் என்னை விட்டு அகன்று போனார்கள். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. அந்த குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. பாருங்க, நான் முதல்ல பேசுகின்ற பொழுது வழக்காடிய பொழுது யாரு என் கூட இல்லை, இருந்தவங்களை என்னை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. நான் தனித்து விடப்பட்ட நிலையிலே ஆளானேன். அப்ப இன்னைக்கு ஒரு சில நேரங்களை நாம எடுக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் ஒரு சில மனிதர்களுக்கு பிடிக்காம இருக்கும்போது என்ன செய்வாங்க? நம்மளை விட்டு. ஆண்டவர் இயேசு கூட வருத்தமா ஒரு இடத்துல கேட்பாரு. அவர் அந்த அப்ப ரசத்தை பற்றி பேசும்போது தன்னுடைய உடலை பற்றி பேசுகின்ற பொழுது, என்னுடைய உடலை உண்டால் தான் உங்களுக்கு வாழ்வு, என்னுடைய தசையை நீங்கள் உண்ண வேண்டும், என்னுடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்ற அந்த நிலையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சீடர்கள் அவரை விட்டு என்ன செய்றாங்க? அகன்று போறாங்க. ஏன் அகன்று போறாங்க? இந்த போதனை எங்களுக்கு கடினமாக இருக்கிறது என்று அன்றே சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அப்பதான் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்பாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட போகிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே பேதுரு சொல்லுவாரு, ஆண்டவரை, நாங்கள் எங்கு போவோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. பாருங்க, பேதுருக்கு தெரிந்தது. ஆண்டவர் கூட அந்த சீடர்கள் விலகின்ற நேரத்தில் அவருக்கு மனவேதனை வந்துச்சு. மனவேதனை வந்ததுனால தானே நீங்களும் என்னை விட்டு போகிறீங்களா, நீங்களும் என்னை விட்டு போகிறீங்களா அப்படி தாகத்தோடு ஆண்டவர் கேட்பாரு. அப்பதான் பேதுரு இல்ல ஆண்டவரே, நாங்க உங்க கூட தான் இருப்போம், ஏன்னா உங்ககிட்ட தான் அந்த வார்த்தை இருக்கு, உயிர் இருக்கிறது, உயிருள்ள வார்த்தை இருக்கிறது என்பதை நாங்க அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த தனிமை, நான் ஒரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகள் பிடிக்காம ஒரு சிலர் என்னை விட்டு அகலலாம், அந்த வாதங்களை பிடிக்காம என்னை விட்டு நீங்கி போகலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு வருத்தம் வரும். அதான் சொல்றாங்க, பலர் என்னை விட்டு அகன்றார்கள், நான் தனித்து விடப்பட்டேன். நான் வாதம் புரிந்த நேரத்தில் தனித்து விடப்பட்டேன். ஒருவேளை நான் எடுத்த முயற்சிகளால், நிலைகளால் நான் தனித்து விடப்பட்டிருந்தால் ஆண்டவர் இந்த நாளிலே இறைவனோடு என்னை ஒன்று சேர்க்க வேண்டும், பிரிந்து போன உறவுகளோடு ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று, இயேசுவே நல்லவரே, இரக்கம் நிறைந்தவரே, பாதுகாப்பவரே, உறவுகள் இழந்த நிலையிலே நான் தனித்து விடப்பட்டு தனிமையாக நின்று அழுது வேதனையுற்று என்னுடைய மனமானது புண்பட்டு போயிருக்கிறது. இந்த நேரத்திலே என்னுடைய தனிமையை எடுத்து மாற்றுவீராக. தனிமை உணர்வுகளை எடுத்து மாற்றுவீராக. என் ஆழ் மனதிலே நுழைந்திருக்கக்கூடிய இந்த தனிமையை விரும்பக்கூடிய சூழல்களை எடுத்து மாற்றுவீராக. உறவுகளை எனக்கு திருப்பி கொடுப்பீராக. உம்முடைய வல்லமையான இரத்தம் எனக்குள் இருந்து எனக்கு வாழ்வு கொடுப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ்.
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படியே நிற்போம். நிற்போம்னு தான் சொன்னேன், இருக்க சொன்னேனா? சரி, அமர்வோம், அமர்வோம். நீங்க சரியா கேட்குறீங்களா இல்லையான்னு உங்க காதை அடிக்கடி சோதனை செய்யற டாக்டர் தான், இஎன்டி டாக்டர். கேட்குறீங்களா, பார்க்குறீங்களா? அப்புறம் என்ன? கேட்டல், பார்த்தல், பேசுதல். நீங்க பேசிட்டு தான் இருக்கிறீங்க, எல்லாரும் பேசிட்டு தானே இருக்கிறீங்க, பேசுனீங்க தானே நீங்க. அப்ப எந்த இடத்துல விட்ட? பனிமலையிலையா? எந்த இடத்துல உங்களை விட்டுட்டு வந்தேன்? தனிமையா விட்டுட்டு வந்தேன். அப்ப நீங்க இப்ப தனிமையா இருக்கிறீங்க இல்ல? யாரோட இருக்கிறீங்க? இயேசுவோடு இருக்கிறீங்க, உறவுகளோடும். உங்க பக்கத்துல பாருங்க, பக்கத்துல பாருங்க. உடனே இந்த பக்கத்தை பாக்குறீங்களா? பக்கத்துல பாத்தீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தனியாக இல்லை, நான் தனியாக இல்லை. பக்கத்துல பார்த்து, பக்கத்துல பார்த்து, நான் தனியாக இல்லை, என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட உறவுகள் இருக்கிறாங்க. மூஞ்சியை பார்த்து சொல்லுங்களேன். மூஞ்சியா முகமா? முகம் ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? பார்த்து சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன். என் கூட யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். அப்ப என்ன வேண்டாம்? கவலை வேண்டாம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது பயம், அச்சம். இந்த பயம், அச்சம் வருவதற்கு காரணம் என்னன்னா, நாம் நினைத்தது நடக்காம இருக்கும்போது என்ன வரும்? அச்சம், பயம் வரும். எப்படின்னா, விவிலியம் என்ன சொல்லுது? தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. பாருங்க, ஆதாம் ஏவாள் இருவரும் ஆடையின்றி இருந்தனர், அவர்களிடம் வெட்கம் இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது இருவரும் எப்படி இருந்தாங்க? சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒளிவு மறைவு ஒளிவு மறைவு இல்லை. பாருங்க, இன்னைக்கு அடுத்தவங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். கணவனை ஏமாத்துறதோ மனைவி ஏமாத்துறதோ இன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. எங்கேருந்து ஃபோன் வந்துச்சு? ஃபாரின்லேருந்து ஃபோன் வந்தது. இங்கே இருக்கிற வீட்டில் தான் இருக்கிறேன். எங்கே இருக்கிற? வீட்டில் தான் இருக்கிறேன். சரி, அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? மிக்சியா? மிக்சி ஒன்றும் இல்லை, ஐஎம்ஓ போட்டு விடு, வீடியோ கால், வீடியோ கால். சரி, வீடியோ கால் போட்டாச்சு. இங்கே பாருங்க, இதான் கிச்சன். இங்கே பாருங்க, இதான் வீடு. இதை பாருங்க, இதான் நம்ம வீடு. தெரியலையா? அதை பாருங்க, இதை பாருங்க. அப்போ என்ன தெரியுது? சந்தேகம் யாருக்கு? கணவனுக்கு. அதனால ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு? வீடியோ கால் போடு. அப்போ எப்படி? அன்னைக்கெல்லாம் இந்த பிரச்சனை உண்டா? அன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு மனுஷன் அதிகமாக பயப்படுறது எதை கண்டு தெரியுமா? கடவுளை கண்டு கூட பயப்பட மாட்டான். கோயிலுக்கு போகும்போது கடவுளை கண்டு கூட பயப்படுறது இல்லை. ஆனால் கோயிலில் பொருத்தி வச்சிருக்காங்க இல்லையா இந்த கேமரா. இன்னைக்கு எல்லா கோயிலையும் மோஸ்ட்லி எல்லா பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் மற்ற கோயில்கள் என்ன வைக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இடங்களும் பொது இடங்களில் மக்கள் கூடுற இடத்துல இந்த அந்த வீடியோ இல்லையா, வீடியோ அது பேர் என்னது சொல்லுவாங்க? சிடி கேமரா வைக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அது வைக்கும்போது யார் போனாங்க யார் வந்தாங்கிறது தெரியும். அதனால தான் கோயில்லையும் சரி வீடுகள்லையும் சரி, ஒரு சில பெரிய பெரிய வீடுகளில் கூட முன்னாடி வச்சுட்டு செல்போனை கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அப்போ எங்கே போனாலும் செல்போனை ஆன் பண்ணா யார் உள்ளே போகிறாங்க, யார் வராங்க, யார் குதிக்கிறாங்க, யாரு குதிக்கல, எல்லாமே பதிவாயிருக்கும். அதனால இன்னைக்கு யாரையும் என்ன செய்ய முடியாது. அதனால தான் இன்னைக்கு மனிதன் கடவுளை கண்டு பயப்படுறானோ இல்லையோ, ஆனால் இந்த சிடி கேமராவை கண்டு என்ன செய்யறான்? இன்னைக்கு ஸ்கூல்ல கூட பிள்ளைகள் பேச மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க? டீச்சர் இல்லைன்னா ஒரு மாணவனை விட்டுட்டு போவாங்க. யார் பேசுறாங்களோ பேர் எழுது. அப்போ அந்த மாணவன் அப்படியே நிற்பான். பிள்ளைகள் அப்படி படிச்சுட்டு இருப்பாங்க. பேசும்போது யாராவது பேசினா உடனே பேர் என்ன எழுதிடுவாங்க. சின்ன வயசுல உண்டா இல்லையா? அந்த வயசுல, அந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை. எல்லா ரூம்லையும் இந்த கேமரா இருக்கு. அந்த கேமராவுடைய கனெக்ஷன் எங்கே இருக்கும்? ஆஃபீஸில் இருக்கும். ஆஃபீஸில் அவர் பார்த்துட்டே இருப்பார். பேசின உடனே ஃபோனில் அதோட சேர்ந்து மைக்கும் இருக்கு இல்லையா, எல்லா கிளாஸ் ரூம் மைக்கும் இருக்கு. அந்த ஆன் பண்ணி அந்த பையனை இங்கே வர சொல்லு,
அப்போ தெரியும் பையனுக்கு பேசினதுனால தான் என்ன செய்றாங்க, வர சொல்றாங்க. அப்ப கிளாஸ் ரூம்ல டீச்சரும் வேண்டாம், அந்த கேமரா மட்டும் போதும். இன்னைக்கு எப்படி டெவலப் ஆயிருக்கு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலைகள்ல இன்னைக்கு மனிதன் அதிகம் பயப்படுறது இதுக்கு தான். அன்னைக்கு இந்த ஆதாம் ஏவாள் பயம் கிடையாது, ஒளிவில்லை மறைவில்லை, ரெண்டு பேருமே மகிழ்ச்சியா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பிரச்சனை எப்ப வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். பாருங்க, எப்பொழுது அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக முடிவெடுத்தார்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்களோ, அப்பொழுதே அவர்களுடைய அந்த ஒளிவு தன்மை, அந்த அதுவரைக்கும் இருந்த அந்த நேர்மையான நிலை உடைக்கப்படுகிறது. நேர்மையான நிலை உடைக்கப்பட அங்கு அந்த பொய் வருகிறது, அச்சம் வருகிறது. ஆண்டவர் சொன்னதை நாங்க கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தையை நாங்க ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் இன்னைக்கு அந்த அந்த மறைவானது மறைவில்லாமல் இருந்தது, மறைக்கப்பட்டு இருந்தது, இந்த நேரத்தில் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தது. உடனே அவர்கள் என்ன செய்றாங்க, நாங்கள் ஆடையின்றி இருந்தோம், எங்களுக்கு அச்சமாக இருந்தது. ஏன் அச்சமாக இருந்ததுன்னு சொன்ன ஆண்டவர் உடனே கேட்கிறாரு, ஏன் அச்சமாக இருந்தது? மனுஷன் பதில் சொல்லல, நான் வேண்டான்னு சொன்னது நீ செய்தாயா, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது நீ சாப்பிட்டாயா. அப்பதான் ஆண்டவருக்கு உடனே தெரிந்தது பாருங்க. அப்ப அவர்களுக்கு பாவம் செய்த உடனே அவங்களுக்குள்ள பயம் வந்துச்சு, அவங்களுக்குள்ள பயம் வந்தது, அவங்களுக்குள்ள அச்சம் வந்தது. இனி எப்படி நம்ம அவருக்கு முன்னாடி முழிப்போம், எப்படி அவருக்கு முன்னாடி முழிக்க முடியும்? ஆனால் அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பயம், அச்சம், அவங்க நினைத்தது அங்கே நடக்கலை, அவர்கள் நினைத்தது நடக்கலை. அவர்கள் நினைத்தாங்க, என்ன நினைச்சாங்க, ஓஹோ சாப்பிட்டா நாங்கள் யாரை போல மாறுவோம், கடவுளை போல மாறினாங்க. அவங்களுடைய ஆன்மா செத்தது, நினைத்தது ஒன்று, நடந்தது இன்னொன்று. அந்த காயத்திலிருந்து அவர்கள் விடுபடலை. அதனால தான் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள், மறைந்து கொண்டார்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் அழுத்தமாக சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. அன்பு இருக்கிற இடத்துல அச்சம் கிடையாது, அன்பு இருக்கிற இடத்துல அச்சத்துக்கு இடமில்லை. எங்கே அன்பு இல்லையோ அங்குதான் அச்சம் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவரோட தான் இணைஞ்சு நடந்துட்டு இருக்காங்க, ஆண்டவரோட தான் இணைந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த அந்த உறவு முறிவதற்கு காரணமாக இருந்தது அவர்கள் செய்த தவறு. அந்த தவறு அவர்களுக்கு பயத்தை கொடுத்தது, அச்சத்தை கொடுத்தது, ஆண்டவரிடம் இருந்து நீங்க வைத்தது. அந்த அன்பும் அங்கு முறிந்து போனது. அன்பு இருந்துச்சுன்னா சொன்னதை கேட்போம், அன்பு இல்லைன்னா சொன்னதை கேட்க மாட்டோம். அப்ப அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. இன்னைக்கு ஆண்டவரை கண்டு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. ஆண்டவரை கண்டு நம்ம பயறோம்னா நமக்குள்ள என்ன இருக்கு, பாவம் இருக்கு. அந்த பாவம் இருக்கும்போது மனிதர்கள் கூட அப்படிதான். பாருங்க, பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகள் வீட்டில் ஏதாவது பொருள் வச்சுட்டு போறீங்க, அப்போ அந்த பொருளை எடுத்து பிள்ளைகள் சாப்பிடுது, அம்மா திரும்பி வந்து வச்ச பொருளை காணோம். அப்போ பிள்ளைகளை பார்த்து கேட்குறாங்க, யார் சாப்பிட்டது, யார் எடுத்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த 3 பிள்ளைகளையும் பார்க்கும்போது அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த கண்ணிலேயே தெரிஞ்சிடும், பார்வையிலேயே தெரிஞ்சிடும், யார் எடுத்தது யார் எடுக்கலை, யார் சாப்பிட்டது யார் சாப்பிடலைங்கிறது அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீ தான் சாப்பிட்ட. இந்த கண்ணே காட்டி கொடுத்துரும். பார்த்தீங்களா, அந்த பொய்யை, அந்த உணர்வு அந்த கண்ணிலே தெரிஞ்சிடும். அப்போ பாருங்க, அந்த பயம், அச்சம் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு பெரும்பாலான நிலைகளுக்கு வருவதற்கு காரணம், நாம் செய்வதில் மாட்டிக்கொள்ளுகின்ற பொழுது, நாம் செய்யக்கூடிய காரியத்தில் மாட்டிக்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு என்ன வருது? பயம் வருகிறது, அச்சம் வருகிறது. அந்த குற்ற உணர்வு நமக்குள்ளே வேரூன்றுகின்ற பொழுது அது காயமாக உருவெடுக்கிறது. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென், ஆமென். நல்லா இருக்கிறீங்களா? முதல்ல எதை பற்றி பார்த்தோம்? இப்ப 2 பார்த்ததுல முதல்ல எதை பற்றி பார்த்தோம்? தனிமை. 2வது பயம். 3வது நாம் பார்க்க இருப்பது கோபம். பொறாமை. ஒருத்தங்க கோபப்படுறாங்கன்னா ஏன் கோபப்படுறாங்க?
பிள்ளைகள் அம்மா அப்பா பிள்ளைகள் மேல கோவப்படுவாங்க. எதுக்கு கோவப்படுவாங்க? சொன்னதை செய்யலைன்னா, சொன்னதை கேட்கலைன்னா கோவப்படுவாங்க. நம்ம விரும்பியதற்கு நேர மாற்றாக பிள்ளைகள் செய்தா, மற்றவங்க செய்தா நமக்கு கோபம் வரும். அப்ப நம்ம நினைப்பதற்கு நேர் மாறாக ஒருவர் செய்கிறாரே என்றால் நமக்கு கோபம் வருகிறது. ஏன்னா அது நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது, நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அந்த ஏமாற்றம் நமக்குள்ளே அந்த வெளிவிடுவது இந்த கோபமாக, பொறாமையாக நாம் வெளிவிடுகிறோம். எப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? பாருங்க, ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், காயின் நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? முகத்துல என்ன தெரிஞ்சிச்சு? என்ன தெரிந்தது? கோபம் தெரிந்தது. முகம் வாடி போனது. அப்ப மலர்ந்திருந்த முகம், மலர்ந்த முகம் வாடியது. ஏன் வாடிச்சு? எதனால வாடியது? காயின் தவறு செய்தான். ஏன் தவறு செய்தாங்கிற போகும்போது, அவன் கொலைக்கு முன்னாடி தான் அவன் சினமுற்றான், முகம் வாடியது. வேற ஒன்றும் கிடையாது. 2 பொருட்கள் வச்சாங்க. 2 பொருட்களை தம்பியும் வைத்தான், அண்ணனும் வைத்தான். தம்பியுடையதை ஆண்டவர் எடுத்தாரு, அண்ணனுடையதை ஆண்டவர் எடுக்கலை. அந்த எடுக்காததுனால இவனுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. யாருக்கு மேல கோபம் வந்துச்சு? ஆண்டவர் மேல கோபம் வந்துச்சா, இல்ல காயின் மேல கோபம் வந்துச்சா? ஆபேல் மேல கோபம் வந்துச்சா? ஆபேல் மேல கோபம் வந்தது. அந்த கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறான் பாருங்க. அந்த பொறாமை என்ற நிலை ஆபேல் மீது காயினுக்கு பொறாமை வந்தது. பொறாமை என்பது அவமானமாக வெளிப்பட்டது, வெறியை கொடுத்தது. வெறி கோபமாக மாறுகிறது. அந்த கோபமானது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்தது. பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் திட்டமிடுதலை கொண்டு வந்தது. திட்டமிடுதல் சதியாக மாறியது. அந்த சதியாக மாறி காலம் நேரம் பார்க்க வைத்து ஒரு நாள்ல அப்படியே பிடிச்சு வெளியில கொண்டு வரான். நய வஞ்சகமாக பேசி வெளியே கொண்டு வந்து அவன் என்ன செய்யறான்? கொலை செய்கிறான். பாருங்க, ஒரு சின்ன ஒரு நிலை தான், ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிறிய நிலை எவ்வளவு பாவங்களை கொண்டு வருது பாருங்க. எவ்வளவு பாவங்கள், எல்லாமே பாவம் தானே, செஞ்சது எல்லாமே பாவம் தானே. முதல்ல பொறாமைப்பட்டு கோபம் கொண்டது, சினமுற்றது, அவனுக்கு கிடைத்த ஏமாற்றம், அவன் வஞ்சகம் கொண்டது, பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டது, அந்த பழி வாங்குவதற்கு திட்டமிட்டு எப்படி கொலை செய்யலாம் என்று நினைத்து அவனை கொண்டு வந்து கொலை செய்தது. எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வந்து செய்தது? ஒரு சிறிய பிரச்சனை. அப்ப அந்த கோபம் வருகின்ற பொழுது கண்மண் தெரியாது. எல்லாம் செஞ்சிட்டு கடைசியில ஐயோ செஞ்சிட்டேனே. ஒருத்தரை கொன்னுட்டு ஐயோ நான் கோபத்தில் செய்ய தெரியாம பண்ணிட்டேனே. செஞ்சது செஞ்சதுதான். ஆனா அந்த தவறு செய்வதற்கு காரணமாக இருந்தது கோபம். அந்த கோபம் அவனை அந்த கொலைக்கு கொண்டு வந்தது பாருங்க. கோபம் தான் இன்னைக்கு நிறைய உறவுகளை பிரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கோபம் தான் மனிதர்களுடைய உறவுகளை பிரிக்கிறது. கோபம்தான் மனிதர்களிடமிருந்து நம்மை விலக்குகிறது. கோபம் அதிகமான பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் இருக்கிறது. அப்ப இந்த கோபம் வரும்போது என்ன பண்ணலாம்? அடக்கணும். எப்படி அடக்குவீங்க? கோபம் உட்காரு அப்படி அடக்கலாமா? நம்ம சாயந்திரம் பார்க்கலாம். கோபத்தை எப்படி அடக்குவது என்பதை எப்ப பார்க்கலாம்? சாயந்திரம் பார்க்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த கோபம், அந்த வரக்கூடிய கோபம், பொறாமைகள் நம்மிடம் இருந்து என்ன செய்யப்பட வேண்டும்? அகற்றப்பட வேண்டும். ஏன்னா கோபம் தான் ஆண்டவர் சொல்றாரு, முற்காலத்தில் கொலை செய்யாதே என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோபம் கொள்ளாதே. முற்காலத்தில் கொலை செய்யாதே, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் கோபம் கொள்ளாதீர்கள். ஏன்னா கோபம்தான் கொலைக்கு இட்டு செல்லுகிறது. ஆக அதற்கு வேர் மூலமாக இருக்கிற அந்த கோபத்தை நீங்க மாத்திட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே
வராது. அதான் உண்மை. ஆக அந்த கோபம் என்ற நிலை நம்மிடம் இருந்து மாற வேண்டும். அந்த கோபம் அவனுக்கு வருவதற்கு காரணம் தான் நினைத்தது நடக்கவில்லை. காயின் நினைத்தது நடக்கவில்லை. அவன் கொடுத்தது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத அந்த ஏமாற்றம் காயினை கொலை செய்ய தூண்டியது. அவன் கொலை செய்கிறான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எளிதில் சினம் கொள்பவரால் எளிதில் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும். சண்டை உண்டாகும். அதான் எளிதில் சீக்கிரம் வெடுக்குன்னு சண்டை போடுறவங்களால என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கோபம் கொள்றதுனால சண்டை தான் வரும். அப்ப எளிதில் ஒரு சிலவங்க சீக்கிரம் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்க. இவங்க கூட குடும்பம் நடத்த முடியுமா? குடும்பம் நடத்துறவங்க சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டம்தான். புரிந்தால் கஷ்டம் கிடையாது, புரியலைன்னா கஷ்டம்தான். அப்ப பாருங்க, இந்த கோபம் சினமானது கோபமானது சண்டையை கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் சொல்லுகிறது. கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. பாருங்க, கடும் சினம் கொள்பவனோடு, கொடுமையான கோபம் கொள்பவனோடு என்ன செய்யாத? நட்பு கொள்ளாதே. எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே. அப்படி செய்தால் அவர்களின் போக்கை நீயும் கற்றுக்கொள்வாய். உன் உயிர் கண்ணியில் சிக்கிக்கொள்ளும். உன்னுடைய உயிர் கண்ணியில் சிக்கிக்கொள்ளும். அப்ப எளிதில் கோபப்பட்டவங்களை கூட நீங்க கூட்டி சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நாளைக்கு நீங்க போறீங்க, ஏதோ ஒண்ணு பேசுறீங்க, பிடிக்கல, படான்னு ஒரு அடி அடிச்சுட்டானா விடுட்டி, அங்கேயும் கோபம் கொப்பளிக்குது. அப்ப பாருங்க, படார்னு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்யறோம்னு தெரியாமையே கண்ணு கையில கிடைக்கிறதையும் தூக்கி போட்டு என்ன செஞ்சிருவோம்? அப்பாடா, ரொம்ப என் ஃப்ரெண்ட் அவரு போன வருஷத்துக்கு முந்தின மாசம் தானே நீங்க வந்தீங்க. போன மாசம் வந்தீங்களா? அப்படி, சரி 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 சரி, பரவாயில்ல. உங்களை பார்க்கும்போது என்னுடைய மனது பூரித்து போகிறது. சரி, எங்க விட்டேன் உங்களை? கோபத்தில் விட்டேன். அப்ப கோபம் அதிகமா இருக்கிறவங்களை கூட கூட்டி சேர்ந்தா நமக்கும் பிரச்சனை. நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. யாரு சொல்றது இத? ஆண்டவர் சொல்லுகிறார். யார் சொல்வது? ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த கோபமானது நமக்கு அதிகமாக வருவதற்கு காரணமே அந்த நாம் நினைத்தது நடக்கல, நாம் நினைத்தது நடக்காமல் இருக்கும்போது நமக்குள் கோபம் வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது பாரபட்ச அன்பு. எப்படின்னா, நமக்கு எல்லாருமே தெரியும். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை இஸ்ரவேல் யார்? இந்த இஸ்ரவேல் யாக்கோபு. பரவாயில்லை. இஸ்ரவேலுக்கு தனக்கு முதிர்ந்த வயதில் யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற புதல்வர்களை விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கி செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். பாருங்க, பிள்ளைகளுக்கு வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? ஒரு மார்க்கு கேள்வி. பிள்ளைகளுக்கு வெறுப்பு வருவதற்கு தன்னுடைய அவர்களுடைய தம்பி யோசேப்பு மேல் வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? நீங்க சொல்லாதீங்க, இந்த பக்கம் என்ன காரணம்? யாரு?
நான் இங்கே கேட்டேன். யாக்கோபு தன்னுடைய மகன் மீது அதிகமாக அன்பு செலுத்தியது யாருக்கு பிடிக்கல? மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் யாரை வெறுக்கிறார்கள்? அப்பாவை வெறுத்தாங்களா இல்ல பிள்ளையை வெறுத்தாங்களா? பிள்ளையை வெறுத்தார்கள், அப்பாவை வெறுக்கல. அப்பாவை மேல கோபம் காட்ட முடியல. அந்த கோபம் பிள்ளைகள் மீது, மகன் அந்த பையன் மீது திரும்புகிறது, தம்பியின் மீது திரும்புகிறது. அந்த தம்பி அவர்கள் வெறுக்கிறார்கள். 18வது வசனம் சொல்லுகிறது, 37:18, தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்வதற்கு திட்டமிட்டனர். பாருங்க, அந்த பாரபட்ச அன்பு. தந்தை தன்னுடைய இளைய மகன் மீது அதிகமாக அன்பு காட்டியது மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே பிடிக்காத அவர்களுக்கு அந்த எவ்வளவு தூரம் அந்த வஞ்சகம் இருந்தால், எவ்வளவுக்கு தூரம் அந்த வெறி இருந்தது என்றால், தங்களுடைய சொந்த தம்பியையே கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவிற்கு அந்த அப்பா அந்த பிள்ளைகளுக்கு காயத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்ப்பது அதனுடைய எடுத்துக்காட்டு நான் சொன்னேன். அப்ப பாருங்க, அந்த பாகுபாடுள்ள அன்பு பிள்ளைகளுக்குடைய கோபத்தை மூட்டும், பிள்ளைகளுடைய கோபத்தை மூட்டும், வெறுப்பை கொடுக்கும். அந்த வெறுப்பு கசப்பாக மாறும். கசப்பாக மாறி கடைசியில எங்க போய் முடியும்னே தெரியாது. பாருங்க, அந்த சொத்து சண்டை அதிகமா அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை வருவதற்கு காரணம் இந்த சொத்துனால தான். ஆனா அந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு குடும்பத்துல சமீபத்தில் சொன்னாங்க, பேசிட்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தை, என் சொத்து எனக்கு வரக்கூடிய சொத்து தான், அண்ணன் எடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை. அண்ணன் சொல்றான், தம்பி சொல்றான், தம்பி எடுத்தாலும் பரவாயில்லை, நான் உழைப்பேன், எனக்கு உழைச்சி என்ன செய்ய முடியும்? சம்பாதிக்க முடியும். அதனால அதுக்குள்ள நாங்கள் போட்டி போட வேண்டிய தேவையே, அப்பா யாரு கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். எல்லாரும் சொல்லுவாங்களே இந்த வார்த்தையை? எல்லாருக்கும் அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? முடியாது. பாருங்க, அப்ப அந்த வார்த்தை வரணும்னா எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு இருக்கிறது, விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கிறது. அந்த தன்மை இருக்கிற காரணத்தினால தான் அவங்க சொல்றாங்க, அப்பாவுடைய சொத்து அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், யாரு கொடுத்தாலும் கொடுக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மன பக்குவம் நமக்குள். ஏன்னா நம்மளா சமைச்சோம், நம்மளா உழைச்சோம், நம்ம உழைத்து வாங்கியதா? இல்லை இல்லை. அப்ப அந்த அவர்களுடைய அந்த உறவானது, அன்பானது அந்த நிலையை எடுக்க வைத்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் ஒரு தென்னை மரம் போச்சு, இல்லைன்னா ஒரு எந்த மரம் போச்சு, இல்லைன்னா அந்த இடம் போச்சு, இல்லைன்னா கொஞ்சம் இடம் போச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன செய்யறோம்? வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் தான் ஓடுறோம். அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இல்லை, எங்க போய் நிற்போம்? கோர்ட்டில் போய் நிற்கிறோம். தேவைதானே இதெல்லாம்? இதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பு நமக்கு வந்தது? யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பு எனக்கு வந்தது? ஏன் இந்த அளவுக்கு நான் வெறுக்கிறேன் என்னுடைய அண்ணனை, தம்பியை, இல்லைன்னா அக்காளை, என்ன தங்கையை? காரணம் இப்படிப்பட்ட அந்த காரணம் உள் சென்ற நிகழ்வுகள். அதை சாயந்தரம் நான் அவங்ககிட்ட பேசுவேன். உள் சென்ற நிகழ்வுகள் நமக்கு தெரியாமலேயே அது வெளியே வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து சேருகிறது. அதுதான் இந்த நிலைகளுக்கு நம்மை கொண்டு விடுகிறது. அடுத்ததாக தொடக்க நூல் 29ஆம் அதிகாரம் 30வது வசனம். தொடக்க நூல் 29ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, லேயாவை விட அதிகம் நேசித்தார். பாருங்க, அந்த அன்பு, அவர் காட்டிய அன்பு தன்னுடைய மனைவிகள் மீது, அங்கும் பாரபட்சமான நிலை ஏற்பட்டது. அந்த பாரபட்சமான நிலை ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு என்ன செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நம்ம போகலை. அடுத்ததாக தற்கொலை எண்ணங்கள். நம்ம நினைச்சது நடக்கலைன்னா எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த தற்கொலை எண்ணங்கள் விவிலியத்திலேயும் ஒரு சில மனிதர்களை விட்டு வைக்கல. பாருங்க, யோபு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோபு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கற்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையிலிருந்து வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா? யோபு பாருங்க, அந்த கடுமையான வேதனைகள் அவரை ஆட்கொண்ட நேரத்தில், என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த அந்த நாளை நான் செத்து இருக்க கூடாதா?
எதுக்காக நான் உயிரோட இருக்கிறேன்? ஏன் ஆண்டவர் என்ன உயிரோட வச்சிருக்கிறாரு? அன்னைக்கு நான் செத்து தொலைஞ்சிருந்தா இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது அப்படின்னு அந்த யோபு வேதனையோடு கதறுகிறார். தன்னுடைய பிறந்த நாளை அவர் சபிக்கிறார். தன்னுடைய பிறப்பு ஒரு சாபத்தின் நாளாக, தன்னுடைய பிறப்பு ஒரு சாபத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று அவர் கதறுகிறார். வாழ்க்கையில அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். ஏன் நான் உயிரோட இருக்கிறேன்? யாருக்காக நான் உயிரோட இருக்கிறேன்? பேசாம செத்து போலாமே. என் பிள்ளைகளுக்காக தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், வாழ்ந்துட்டுருக்கிறேன். இந்த பிள்ளைகள் இல்லைன்னா நான் எப்போவோ செத்து போயிருப்பேன். இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து வருவதற்கு காரணம், நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு உடைந்து போயிருந்தால், எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருந்தால், எந்த அளவிற்கு யாரும் இல்லாத ஒரு நிலையிலே நான் நின்று கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட நிலைகள் வரும். யோசித்து பாருங்க. அந்த நிலைகள் இந்த யோபுவையும் விட்டு வைக்கவில்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது யோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரோடு அவர்கள் 7 பகலும் 7 இரவும் தரையில் உட்கார்ந்திருந்தனர். தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். அவருடைய துயரின் மிகுதியை கண்டு, துயரின் மிகுதியை கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் ஒரு பேசவில்லை. வார்த்தை கூட பேசல. ஒரு வார்த்தை பேச முடியல. அவர் அனுபவித்த அந்த துயர் 7 நாட்களாக அவங்க பார்க்குறாங்க. வரிசையா அடி மேல அடி, அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை. எந்த இடத்துல எழும்பி நிற்க முடியல, எந்த இடத்துல நிமிர்ந்து நிற்க முடியல. வரிசை அடி விழுந்துட்டே இருக்கு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்மளாலேயே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளால் நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. வரிசை அடி விழுந்துட்டே இருக்கு யோபுவுக்கு. முடியல, அவரால் தாங்க முடியல. கூட இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க. பார்க்குறவங்களுக்கே அந்த வேதனையை சகிக்க முடியல. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன ஆறுதல் செல்வதுன்னே புரியல பாருங்க. இன்னும் நம்ம போயிட்டு வேதனைகளை கண்டுட்டு பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கிறாரு, சரியாயிரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையே, ஆறுதல் கொடுப்போம். ஆனால் இங்கே ஆறுதல் வார்த்தையை என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வேதனை இந்த யோபு அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருடைய மனதில் வருகிறது, எதற்காக நான் உயிரோட இருக்க வேண்டும், யாருக்காக நான் இருக்க வேண்டும், இந்த உயிரை நான் கையில் பிடிச்சு வச்சுட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்னு அவர் புலம்புகிறார். அடுத்ததாக நீதி தலைவர்கள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதி தலைவர்கள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சிமியோன், சிமியோனா சிம்சனா, நீதி தலைவர்கள் 16:30. சிம்சோன் என் உயிர் பெலிஸ்தியருடன் மடியட்டும் என்று சொல்லிக்கொண்டு முழு வலிமையுடன் சாய்ந்தார். வீடு சிற்றரசர் மீதும் அதனுள் இருந்த அனைத்து மக்கள் மீதும் சரிந்து விழுந்தது. எப்படி சத்தார் தெரியுமா? சிம்சோன் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருந்த இந்த சிம்சோன், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருந்த சிம்சோன் செய்த அந்த தவறான காரியத்தினால் அவனை அவர்கள் முடக்குகிறார்கள். முடக்குகின்ற நேரத்தில் அவரை கட்டி போடுறாங்க. 2 பெரிய தூணில் கட்டி போடுறாங்க. அப்போ அந்த கட்டி போட்ட நிலையில் அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்படியே தன்னுடைய பலத்தை முழுமையாக கூட்டி அந்த கட்டிடத்தையே என்ன செய்கிறாரு, உடைக்க. அந்த கட்டிடம் அவர்கள் மீது வந்து விழ இவரும் அந்த இடிபாடுகளிலே சிக்கி இறந்து போகிறார். அவருக்கு கிடைத்த ஒரு இறப்பு, ஒரு விபத்தினால் அவர் இறக்கிறார். அந்த கட்டிட குவியல் மேலே வந்து விழ உடல் நசுங்கி செத்து போகிறார் இந்த சிம்சோன். அதோடு மட்டும் இல்லை, அவரோடு இருந்தவர்களும். அதற்கு காரணம் சிம்சோன் செய்த ஒரு தவறு. அந்த தவறு அவரை இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வருகிறது. பிறரால் பிடித்து வைக்கப்பட்ட ஒரு சூழல், பிடித்து வைக்கப்பட்ட சூழலில் அடுத்து உயிரோடு இருக்க முடியுமா? ஆனால் அவரை கொல்ல போகிற நேரத்தில் அதற்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறாரு, அந்த கட்டடத்தை இடித்து விழ செய்து அதிலே செத்து போறார். அதோடு இன்னொன்று கூட பார்க்கும்போது 1 குறிப்பேடு 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 குறிப்பேடு 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு கொடூரமான இறப்பு. 1 குறிப்பேடு 10ஆம் அதிகாரம். அப்போது சவுல் தமது போர்க்கலன் சுமப்போனை நோக்கி விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றான். அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான். எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து, சவுல் அந்த வாளை, சவுலுடைய இறப்பு எப்படி நடந்து பாருங்க. சவுல் தற்கொலை செய்து கொள்கிறார். இஸ்ராயேலுடைய முதல் அரசன், இஸ்ராயேலுடைய முதல் அரசனாக இருந்த இந்த சவுல்
இறந்தது தற்கொலை செய்து கொண்டார். எப்படி தற்கொலை செய்து கொண்டார்னா, அந்த வாள் அவர் செய்த அந்த வாளை எடுத்து அப்படியே நாட்டிட்டு அந்த வாளுக்கு மேலே என்ன செய்கிறாரு, விழுந்து அப்படி விழுந்து செத்து போகிறார் இந்த சவுல். ஒரு அரசர், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசருடைய இறப்பு தற்கொலையில் போய் முடிந்தது. பாருங்க, அந்த அழுத்தம், அதுக்கு மேலே வாழ வழி இல்லை, வாழ முடியல, வாழ வழி இல்லாத நிலையில அவங்க பிடிச்சவங்க என்ன வேணாலும் செய்திடலாம். அந்த அவமானத்தை தாங்காம அதற்கு முன்னாலே அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். அப்ப இந்த தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த தற்கொலைக்கு நம்மை அழைத்து செல்வதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய தவறான நிலைகள். நாம் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, அன்பில் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, பிறரால் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, நாம் நினைத்தது நடக்காமல் இருக்கின்ற பொழுது, காதலில் தோல்வி அடைந்து, வாழ்க்கையில் தோல்வி அடைந்து, தொழிலில் தோல்வி அடைந்து, பொருளாதாரத்தில் இழப்பு நேர்ந்து, உறவுகள் பிரிந்து சென்று, இப்படி பல நிலைகளிலே நாம் அந்த தற்கொலை எண்ணத்தை மனதில் கொண்டு வருகிறோம். தற்கொலை நிலைகளை மனதில் கொண்டு வந்த நேரத்தில் ஒரு சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது நம்ம தெரியாமலே என்ன செய்கிறோம், எதையாவது எடுத்து குடிக்கிறோம், அல்லது எதையாவது போட்டு உயிரை முடிக்க பார்க்கிறோம். இப்படி தான் நம்முடைய வாழ்வில் நடப்பது. அந்த எதிர்பாராத ஒரு நேரம், அந்த அழுத்தம் வரக்கூடிய நேரம். அப்போ இன்னைக்கு ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், எனக்குள் இருக்கக்கூடிய இந்த தற்கொலை எண்ணங்கள் மாற வேண்டும். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, வல்லமையானவரே, உம்முடைய திரு ரத்தம் என் உடல் மீது தெளிக்கப்படுவதாக. எல்லோரும் சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய திரு ரத்தம் என் உடலுக்குள்ளே பாய்வதாக. என் உடலை அச்சுறுத்துகின்ற, எனக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய அனைத்து விதமான தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை சிந்தனைகள், வாழ்வை முடிக்க வேண்டும் என்ற நிலை அனைத்திலிருந்தும் இன்று எனக்கு விடுதலை தருவீராக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என்னை கழுவுவதாக. அன்னை மரியாளினுடைய பரிந்துரை என்னோடு இருப்பதாக. இயேசுவினுடைய மறைசாட்சிகள் சிந்திய இரத்தம் என் மீது தெளிக்கப்படுவதாக. அவர்களுடைய பரிந்துரை என்னோடு இருப்பதாக. அதிதூதர்களுடைய பரிந்துரை எங்களோடு இருப்பதாக. தீயோன் எங்களை அழிப்பதற்காக வரக்கூடிய எல்லா நிலைகளிலிருந்தும் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. நாங்கள் வாழ வேண்டும், உமக்காக வாழ வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும், எங்கள் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். கோழை உள்ளத்தை எடுத்து மாற்றும், ஏமாற்றம் தரும் ஆவிகளை எங்களிடமிருந்து எடுத்து மாற்றும். தற்கொலையை தூண்டக்கூடிய எண்ணங்கள், ஆவிகளை எங்களிடமிருந்து எடுத்து மாற்றும். ஆசீர்வதியும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பறந்துட்டீங்களா? பறந்துட்டீங்களா? உட்காருவோம். ஒரு 10 நிமிஷம் கூட, 10 நிமிடம் கூட. அப்பாடா, அப்பாடா, எப்படா விட்டுட்டு போவாரு? நீங்க சொன்னாலும் நான் போக மாட்டேன். நீங்க சொன்னாலும் அந்த பாட்டில் தூக்கும்போது நான் பயந்துட்டேன், என் மேலே தான் தூக்கி வீச போறாங்களோன்னு. அப்படி ஒன்றும் நடக்காது, இல்லை? நடக்காது. இறுதியாக இறுதியாக ஒன்றே மட்டும் சொல்லிட்டு நான் என்ன செய்ய போறேன்? போக வேண்டாம்.
வயிறு இருக்குல்ல, அப்படி சாப்பிடலாம். மனிதனுக்கு அப்படியா? ஐயோப்பா, வெரி குட், பரவாயில்லை. இறுதியாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். மனிதனுக்கு வருத்தத்தை, காயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்னன்னா குடி. எது? குடி. குடி உடலுக்கும் காயத்தை கொடுக்கும், மனதிற்கும் காயத்தை கொடுக்கும், பொண்டாட்டிக்கும் காயத்தை கொடுக்கும், பிள்ளைகளுக்கும் காயத்தை கொடுக்கும், வீடை சுற்றி இருக்கிறவங்களுக்கும், நடந்து வர வழியில இருக்கிற நாய்கள் அதுக்கும் காயத்தை கொடுக்கும் இல்லையா? அதுவும் பார்க்கும் இல்லை, பார்க்காதா? அது அந்த வாந்தி போட்டுறது, நக்க போன அதுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நாய்கள், அதுக்கும் காயம்தான். அப்படி எல்லா பிரச்சனைக்கும் மூலதனமாக இருப்பது இந்த குடி. இந்த குடியை பற்றி ஆண்டவர் மிக அழகாக சொல்லுவார். பாருங்க, சொல்லட்டா? கண்டிப்பா சொல்றேன். குடியினால் வரக்கூடிய உடல் நோய்களை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்களும் சொல்லலாமே. மொத்தமா உடம்பு மொத்தமா போயிடும். வெளியில தான் அப்படி இருப்பாங்க, உள்ள எல்லா ஃபாக்ஸும் அவுட்டு தான். ஈரக்கொலை, ஈரல், கல்லீரல் எல்லாம் போயிடும். இல்லை அப்படியே அவிஞ்சு சிறுநீரக பிரச்சனை, அதோட சேர்ந்து சுகர், ப்ரெஷர், டென்ஷன் அப்படின்னு வரிசையா போய் கடைசி கலந்தே போயிடும். நெட்டு போட்டாலும் நிற்காது, அவ எல்லாமே போயிடும். மனப்பிரச்சனை என்னன்னு யோசிக்கிறீங்க? மனப்பிரச்சனை, உடல் நோய் ஓகே. மனநோய், பதட்டம், பயம், அச்ச உணர்வு, அடுத்து சந்தேக நிலை, வரிசை, அடுத்து கடைசி கட்டத்தில் தற்கொலை எண்ணம், சாகணுங்கிற எண்ணம் வந்து சேரும். அவங்கள நினைச்சு வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன வரும்? உடல் காயம் வரும், மனக்காயம் வரும். உடல் காயம் எப்படி வரும்? ஏதாவது தூக்கி போட்டுட்டாங்கன்னா மண்டை உடைஞ்சிரும், அடிச்சாங்கன்னா கன்னம் வீங்கிரும், உடல் நோய். மனநோய்னா அதை நினைச்சு அவமானம், அடுத்தவங்கிட்ட எப்படி பேசுறது, அவமானம், வெக்கம், அதோட சேர்ந்து ஆத்திரம், ஆத்திரத்தோட சேர்ந்து டென்ஷன், டென்ஷனோட சேர்ந்து ஒரியோட சேர்ந்து அதோட சேர்ந்து பதட்டம், வேதனை, அப்படி வருஷம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கடுத்து குடும்ப பிரச்சனை, மனப்பிரச்சனை. பார்த்தீங்க எவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி வருது. விவிலியம் சொல்லுகிறது, திருப்பாடல் 69ஆம் அதிகாரம் 12வது வசனம். திருப்பாடல் 69ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர். நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகிறார்கள். குடிகாரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர். குடிகாரர்கள் என்னை பற்றி பாட்டு கட்டுகிறார்கள். யார் சொல்ற? ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, குடிகாரர்கள் என்னை பற்றி பாட்டு கட்டுகிறார்கள். பாட்டு கட்டுகிறார்கள்னா என்ன? என்னை பற்றி கட்டு கதையா என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. என்னை அவமானப்படுத்துகிறார்கள். குடிகாரர்கள் என்னை கேவலப்படுத்துகிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுகிறார்கள். அதான் என்னை பற்றி பாட்டு கட்டுகிறார்கள் என்று ஆண்டவரை சொல்லுகிறார். அப்ப இந்த குடிகாரர்களோடு இருக்கும்போது குடிகாரர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். குடிகாரர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். பாருங்க, நீதிமொழி தானியேல் 5ஆம் அதிகாரம், தானியேல் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 5:2-3. அவ்வாறு குடித்துக் கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கு என்று தன் தந்தையாகிய நேபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான். கோவில்ல இருந்து பொருட்களை எடுத்து வந்து அந்த பொருட்களிலே அவர்கள் குடித்து அந்த ஆலய பொருட்களை களங்கப்படுத்தினார்கள்.
ஆலயத்தில் இருந்து கொண்டு வந்த பொருட்களை அவர்கள் களங்கப்படுத்தினார்கள். ஆண்டவர் குடிக்காரர்களை வெறுக்கிறார். அந்த கோவிலை குடித்துவிட்டு கோயிலுக்கு வருவது, குடித்துவிட்டு கோயிலில் வந்து பிரச்சனைகளை பண்ணுவது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. இது ஆண்டவரிடமிருந்து அவர்களை பிரிக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகள் ஆவார்கள். பாருங்க, குடிச்சு 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 கடைசியில ஏழைகள் சொல்லுவாங்க. குடிச்சு குடிச்சே எல்லாத்தையும் வித்துட்டாரு, குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் வித்துட்டாரு, இருந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்தையும் அழிச்ச பிறகு எப்படி இருப்பாங்க? வறுமை. விவிலியம் சொல்லுகிறது ஒரு வார்த்தை, யோவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒரு கொடுமையான ஒரு வார்த்தை. யோவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யோவேல் 3:3 அவர்கள் தங்களுடைய பெண் மக்களை ஆண் பிள்ளையை யாருக்கு கூலியை கொடுத்தார்கள்? விலை மகளிருக்கு கூலியாய் கொடுத்தார்கள். பெண் குழந்தையை பிணையாய் கொடுத்து குடித்தார்கள். பாருங்க, வீட்டில் இருக்கிற மகளை விற்று குடித்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம விற்க மாட்டோம். ஆனால் எதையெல்லாம் விற்போம் தெரியுமா? பிள்ளைகளுக்கு கழுத்தில் கிடக்கிறது, கையில் கிடக்கிறது, காற்றுல இருக்கிறது, பொண்டாட்டிக கழுத்தில் இருக்கிறது, காற்றுல இருக்கிறது, கையில் இருக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அழித்து என்ன செய்கிறாங்க? குடிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தங்களுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் விலைமகளிர் கொடுத்தார்கள், அவர்களுடைய பெண் பிள்ளைகளை விற்று குடித்தார்கள். இன்னைக்கும் நாம் குடும்பத்தை விற்று குடிக்கிறோம். குடும்பத்தை விற்று நாம் குடித்து குடும்பத்திலே பிரச்சனைகளை நாம் உருவாக்கிறோம். குடித்துட்டு அப்பா வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு அப்பா தேவையில்லை, எங்க அப்பாவை பிடிக்கல. எங்க பிள்ளைகள் சொல்றது, கணவன் சொல்லலாம், இல்லை மனைவி என் கணவனை பிடிக்கல, பிள்ளைகள் அப்பாவை பிடிக்கல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் அண்ணனை பிடிக்கல, என் தம்பியை பிடிக்கல, என் மாமனாரை பிடிக்கல, என் மருமகனை பிடிக்கல. காரணம் என்ன? காரணம் என்ன? குடி. இந்த குடிச்சிட்டு வரும்போது பிள்ளைகள் பக்கத்தில் போகுமா? அப்பா கிட்ட போக பயப்படுவாங்க பிள்ளைகள். அதே போல் ஒரு அந்த கணவன் குடிச்சிட்டு வரும்போது மனைவி வீட்டை விட்டு என்ன செய்வாங்க? வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பிரச்சனைகள். குடித்து குடித்து குடும்பத்தை வறுமையிலாக்கி வீட்டு பொருட்களை விற்று அனைத்தையும் இழந்து தனக்கும் வேதனையை கொடுத்து, தன்னோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் வேதனை கொடுத்து, தன்னோடு இருக்கக்கூடிய அந்த சுற்றத்தாருக்கு வேதனையை கொடுத்து, வெளியில் உள்ளவங்க என் குடிச்சிட்டு வந்து இப்படி பண்ணுறானே அடுத்தவங்க சொல்ல அவங்க மேலே நம்ம சண்டைக்கு போக எப்படியெல்லாம் பிரச்சனை வந்து தீருது பாருங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்பதை விட முதல்ல வீட்டில் இருக்கிறவர்களுக்கே அது பிடிக்காமல் வீட்டில் இருப்பவர்களுக்கும் கோபத்தை கொண்டு வருகிறது. சீராக்கு 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. சீராக் 19:3 அவர்களது உடல் அடியுற புழு தின்னும். வாசிங்க. அசட்டு துணிவு கொண்டோர் விரைவில் எடுத்துக்கொள்ள பெறுவர். பாருங்க, அவங்களுடைய உடலை யார் தின்னுவாங்க? புழு தின்னும். இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு போகும்போது கடைசியில் ஒன்றுமே இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும், செத்து போயிடும். அது சாப்பிட்றது எது? புழு சாப்பிடும். நோய் வரும், நோயை கொண்டு வரும். இறுதியாக ஒரு வார்த்தை, எசாயா 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். எசாயா 28:8 மேசைகள் எல்லாம் வாந்தியால் நிறைந்துள்ளன. அழுக்குப்படியாத இடமே பாருங்க, எல்லா இடமும் அழுக்கு. அந்த அழுக்கு நிலை, அந்த நிலைகள் நம்மை விட்டு மாற வேண்டும். இந்த நிலைகளால், இந்த 6 விதமான நிலைகளால் நம்முடைய குடும்பம், நாமும் நம்முடைய மனதும் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்க நிலையிலிருந்து இன்று இறைவன் நமக்கு விடுதலையை தர வேண்டும். ஒருவேளை நாம் பொறுப்பற்ற நிலையில் இருந்தால் அந்த பொறுப்பான நிலைக்கு வர வேண்டும். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் நாம் எடுத்து சொல்லி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு புது வாழ்வை இன்று நாம் ஆரம்பிப்போம். குணப்படுத்த முடியாத அந்த நோய்கள், குணப்படுத்த முடியாத அந்த காயங்களை இறைவன் பாதம் எடுத்து சொல்லுவோம். ஆண்டவர் இன்று நமக்கு விடுதலை தருவாராக. இப்படி ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம். ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். இயேசுவே,
இந்த காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தையின் வழியாய் உரையாடி கொண்டிருந்தீரே. இந்த நாளிலிருந்து ஒரு புது விடுதலையை எங்களுக்கு தருவீராக. மனவேதனைகளை எடுத்து மாற்றுவீராக. எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஆள் மனதிலே கலங்கி கிடக்கிற அனைத்து விதமான தீமைகளையும் மனசோர்வுகளையும் மனக்காயங்களையும் தேவையற்ற நிலைகளையும் எடுத்து மாற்றி எனக்கு விடுதலை தருவீராக. வல்லமையானவரை, இரக்க நிறைந்தவரை இயேசுவே அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை இந்த நேரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையானவரை, இரக்க நிறைந்தவரே, உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வேதனைகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக, உள்மன காயங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக, இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே தொடுவீராக. இந்த நாளிலே தொடுவீராக. உள் மனதிலே அமிழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து காயங்களையும் வெளிக்கொண்டு வருவீராக. ஆவியானவரே, உள்ளத்தினுடைய உணர்வுகளை சீர்தூக்கி பார்ப்பவரே, ஆராய்ந்து உணர்கின்றவரே, எங்களுக்கு தெரியாமல் எங்கள் ஆள் மனதிலே புதைந்து கிடக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் அனைத்து காயங்களையும் இந்த நாளிலே நாங்கள் வெளியே கொண்டு வர எங்களுக்கு துணை புரிவீராக. வெளியே கொண்டு வர துணை புரிவீராக. அப்பா, இந்த நிலைகளினால் உடைந்து போய் சோர்ந்து போய் மன விரக்தியிலே வேதனையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்விற்கின்ற ஒரு புதிய விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய ஆவியின் வல்லமையால், ஆவியானவருடைய வல்லமையால் எங்களுக்கு விடுதலையை தருவீராக. உள் மனதிலே வெளியே கொண்டு வர முடியாத நிலையிலே பெருமூச்சுக்களாய் வரக்கூடிய எங்களுடைய ஜெபங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. காயப்பட்ட எங்களுடைய இதயம், காயப்பட்ட எங்களுடைய இதயத்திற்கு இன்று அருமருந்தாக வருவீராக. அருமருந்தாக வருவீராக. உடைந்து போன உள்ளத்தை, உடைந்து போன உள்ளத்தை, பாரமான உள்ளத்தை இன்று எடுத்து மாற்றியப்பா, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்ற நிலை ஆபேல் மீது காயினுக்கு பொறாமை வந்தது. பொறாமை என்பது அவமானமாக வெளிப்பட்டது. அவமானமாக வெளிப்பட்டது வெறியை கொடுத்தது. வெறி கோபமாக மாறுகிறது. அந்த கோபமானது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்தது. பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் திட்டமிடுதலை கொண்டு வந்தது. திட்டமிடுதல் சதியாக மாறியது. அந்த சதியாக மாறி காலம் நேரம் பார்க்க வைத்து ஒரு நாளில் அப்படியே பிடிச்சு வெளியில கொண்டு வரான். நய வஞ்சகமாக பேசி வெளியே கொண்டு வந்து அவன் என்ன செய்யறான்? கொலை செய்கிறான். பாருங்க, ஒரு சின்ன ஒரு நிலை தான், ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிறிய நிலை எவ்வளவு பாவங்களை கொண்டு வருது பாருங்க. எவ்வளவு பாவங்கள், எல்லாமே பாவம் தானே, செஞ்சது எல்லாமே பாவம் தானே. முதல்ல பொறாமைப்பட்டு கோபம் கொண்டது, சினமுற்றது, அவனுக்கு கிடைத்த ஏமாற்றம், அவன் வஞ்சகம் கொண்டது, பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டது, அந்த பழி வாங்குவதற்கு திட்டமிட்டு எப்படி கொலை செய்யலாம் என்று நினைத்து அவனை கொண்டு வந்து கொலை செய்தது. எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வந்து செய்தது? ஒரு சிறிய பிரச்சனை. அப்ப அந்த கோபம் வருகின்ற பொழுது கண்மண் தெரியாது. கோபம் வருகின்ற பொழுது கண்மண் தெரியாது. எல்லாம் செஞ்சிட்டு கடைசியில ஐயோ செஞ்சிட்டேனே. ஒருத்தரை கொன்னுட்டு ஐயோ நான் கோபத்தில் செய்ய தெரியாம பண்ணிட்டேனே. செஞ்சது தவறு, செஞ்சதுதான். ஆனா அந்த தவறு செய்வதற்கு காரணமாக இருந்தது கோபம். அந்த கோபம் அவனை அந்த கொலைக்கு கொண்டு வந்தது. பாருங்க, கோபம் தான் இன்னைக்கு நிறைய உறவுகளை பிரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கோபம் தான் மனிதர்களுடைய உறவுகளை பிரிக்கிறது. கோபம் தான் மனிதர்களிடமிருந்து நம்மை விலக்குகிறது. கோபம் அதிகமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த கோபம் வரும்போது என்ன பண்ணலாம்? அடக்கணும். எப்படி அடக்குவீங்க? கோபம் உட்காரு, அப்படி அடக்கலாமா? நம்ம சாயந்திரம் பார்க்கலாம். கோபத்தை எப்படி அடக்குவது என்பதை எப்ப பார்க்கலாம்? சாயந்திரம் பார்க்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த கோபம், அந்த வரக்கூடிய கோபம், பொறாமைகள் நம்மிடம் இருந்து என்ன செய்யப்பட வேண்டும்?
அகற்றப்பட வேண்டும். ஏன்னா கோபம்தான் ஆண்டவர் சொல்றாரு. முற்காலத்தில் கொலை செய்யாதே என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோபம் கொள்ளாதே. முற்காலத்தில் கொலை செய்யாதே, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் கோபம் கொள்ளாதீர்கள். ஏன்னா கோபம்தான் கொலைக்கு இட்டு செல்லுகிறது. ஆக அதற்கு வேர் மூலமாக இருக்கிற அந்த கோபத்தை நீங்க மாத்திட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. அதான் உண்மை. ஆக அந்த கோபம் என்ற நிலை நம்மிடம் இருந்து மாற வேண்டும். அந்த கோபம் அவனுக்கு வருவதற்கு காரணம் தான் நினைத்தது நடக்கவில்லை. காயின் நினைத்தது நடக்கவில்லை. அவன் கொடுத்தது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத அந்த ஏமாற்றம் காயினை கொலை செய்ய தூண்டியது. அவன் கொலை செய்கிறான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எளிதில் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும். அதான் எளிதில் சீக்கிரம் வெடுக்குன்னு சண்டை போடுறவங்களால என்ன நடக்கும்? கோபம் கொள்றதுனால சண்டை தான் வரும். அப்ப எளிதில் ஒரு சிலவங்க சீக்கிரம் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்க. இவங்க கூட குடும்பம் நடத்த முடியுமா? குடும்பம் நடத்துறவங்க சொல்லுங்களேன், ரொம்ப கஷ்டம்தான். புரிந்தால் கஷ்டம் கிடையாது, புரியலைன்னா கஷ்டம்தான். அப்ப பாருங்க, இந்த கோபமானது சண்டையை கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் சொல்லுகிறது. கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. பாருங்க, கடும் சினம் கொள்பவனோடு, கொடுமையான கோபம் கொள்பவனோடு என்ன செய்யாத? நட்பு கொள்ளாதே. எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே. அப்படி செய்தால் அவர்களின் போக்கை நீயும் கற்றுக்கொள்வாய். உன் உயிர் கண்ணியில் சிக்கிக்கொள்ளும். உன்னுடைய உயிர் கண்ணியில் சிக்கிக்கொள்ளும். அப்ப எளிதில் கோபப்பட்டவங்களை கூட நீங்க கூட்டி சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நாளைக்கு நீங்க போறீங்க, ஏதோ ஒண்ணு பேசுறீங்க, பிடிக்கல, படான்னு ஒரு அடி அடிச்சுட்டானா விடுட்டி, அங்கேயும் கோபம் கொப்பளிக்குது. அப்ப பாருங்க, படார்னு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்யறோம்னு தெரியாமையே கையில கிடைக்கிறதையும் தூக்கி போட்டு என்ன செஞ்சிருவோம்? அப்பாடா, ரொம்ப என் ஃப்ரெண்ட் அவரு போன வருஷத்துக்கு முந்தின மாசம் தானே நீங்க வந்தீங்க. போன மாசம் வந்தீங்களா? அப்படி, சரி, பரவாயில்ல. உங்களை பார்க்கும்போது என்னுடைய மனது பூரித்து போகிறது. சரி, எங்க விட்டேன் உங்களை? கோபத்தில் விட்டேன். அப்ப கோபம் அதிகமா இருக்கிறவங்களை கூட கூட்டி சேர்ந்தா நமக்கும் பிரச்சனை. நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. யாரு சொல்றது இத? ஆண்டவர் சொல்லுகிறார். யார் சொல்வது? ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த கோபமானது நமக்கு அதிகமாக வருவதற்கு காரணமே நாம் நினைத்தது நடக்கல, நாம் நினைத்தது நடக்காமல் இருக்கும்போது நமக்குள் கோபம் வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது பாரபட்ச அன்பு. எப்படின்னா, நமக்கு எல்லாருமே தெரியும். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையான் அவரை இஸ்ரவேல் யார்? இந்த இஸ்ரவேல் யாக்கோபு. பரவாயில்லை. இஸ்ரவேலுக்கு தனக்கு முதிர்ந்த வயதில் யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற புதல்வர்களை விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கி செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை
எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். பாருங்க, பிள்ளைகளுக்கு வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? ஒரு மார்க்கு கேள்வி. பிள்ளைகளுக்கு வெறுப்பு வருவதற்கு, தன்னுடைய அவர்களுடைய தம்பி யோசேப்பு மேல் வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? நீங்க சொல்லாதீங்க, இந்த பக்கம் என்ன காரணம்? யாரு? நான் இங்க கேட்டேன். யாக்கோபு தன்னுடைய மகன் மீது அதிகமாக அன்பு செலுத்தியது யாருக்கு பிடிக்கல? மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் யாரை வெறுக்கிறார்கள்? அப்பாவை வெறுத்தாங்களா இல்ல பிள்ளையை வெறுத்தாங்களா? பிள்ளையை வெறுத்தார்கள், அப்பாவை வெறுக்கல. அப்பாவை மேல கோபம் காட்ட முடியல. அந்த கோபம் பிள்ளைகள் மீது, மகன் அந்த பையன் மீது திரும்புகிறது, தம்பியின் மீது திரும்புகிறது. அந்த தம்பி அவர்கள் வெறுக்கிறார்கள். 18வது வசனம் சொல்லுகிறது, 37:18, தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்வதற்கு திட்டமிட்டனர். பாருங்க, அந்த பாரபட்ச அன்பு. தந்தை தன்னுடைய இளைய மகன் மீது அதிகமாக அன்பு காட்டியது மற்ற பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே பிடிக்காத அவர்களுக்கு அந்த எவ்வளவு தூரம் அந்த வஞ்சகம் இருந்தால், எவ்வளவுக்கு தூரம் அந்த வெறி இருந்தது என்றால், தங்களுடைய சொந்த தம்பியையே கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவிற்கு அந்த அப்பா அந்த பிள்ளைகளுக்கு காயத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்ப்பது அதனுடைய எடுத்துக்காட்டு நான் சொன்னேன். அப்ப பாருங்க, அந்த பாகுபாடுள்ள அன்பு பிள்ளைகளுக்குடைய கோபத்தை மூட்டும், பிள்ளைகளுடைய கோபத்தை மூட்டும், வெறுப்பை கொடுக்கும். அந்த வெறுப்பு கசப்பாக மாறும். கசப்பாக மாறி கடைசியில எங்க போய் முடியும்னே தெரியாது. பாருங்க, அந்த சொத்து சண்டை அதிகமா அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை வருவதற்கு காரணம் இந்த சொத்துனால தான். ஆனா அந்த சின்ன வயசுல இருந்தே ஒரு குடும்பத்துல சமீபத்துல சொன்னாங்க, பேசிட்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தை, எங்க சொத்து என் சொத்து, எனக்கு வரக்கூடிய சொத்து தான், அண்ணன் எடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை. அண்ணன் சொல்றான், தம்பி சொல்றான், தம்பி எடுத்தாலும் பரவாயில்லை, நான் உழைப்பேன், எனக்கு உழைச்சி என்ன செய்ய முடியும்? சம்பாதிக்க முடியும். அதனால அதுக்குள்ள நாங்கள் போட்டி போட வேண்டிய தேவையே அப்பா யாரு கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். எல்லாரும் சொல்லுவாங்களே இந்த வார்த்தையை? எல்லாருக்கும் அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? முடியாது. பாருங்க, அப்ப அந்த வார்த்தை வரணும்னா எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு இருக்கிறது, விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கிறது. அந்த தன்மை இருக்கிற காரணத்தினால தான் அவங்க சொல்றாங்க, அப்பாவுடைய சொத்து அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், யாரு கொடுத்தாலும் கொடுக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மன பக்குவம் நமக்குள். ஏன்னா நம்மளா சமைச்சோம், நம்மளா உழைச்சோம், நம்ம உழைத்து வாங்கியதா? இல்லை இல்லை. அப்ப அந்த அவர்களுடைய அந்த உறவானது, அன்பானது அந்த நிலையை எடுக்க வைத்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் ஒரு தென்னை மரம் போச்சு, இல்லைன்னா ஒரு எந்த மரம் போச்சு, இல்லைன்னா அந்த இடம் போச்சு, இல்லைன்னா கொஞ்சம் இடம் போச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன செய்யறோம்? வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் தான் ஓடுறோம். அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இல்லை, எங்க போய் நிற்போம்? கோர்ட்டில் போய் நிற்கிறோம். தேவைதானே இதெல்லாம்? இதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பு நமக்கு வந்தது? யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பு எனக்கு வந்தது? ஏன் இந்த அளவுக்கு நான் வெறுக்கிறேன் என்னுடைய அண்ணனை, தம்பியை, இல்லைன்னா அக்காளை, என்ன தங்கையை? காரணம் இப்படிப்பட்ட அந்த காரணம் உள் சென்ற நிகழ்வுகள். அதை சாயந்தரம் நான் அவங்ககிட்ட பேசுவேன். உள் சென்ற நிகழ்வுகள் நமக்கு தெரியாமலேயே அது வெளியே வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து சேருகிறது. அதுதான் இந்த நிலைகளுக்கு நம்மை கொண்டு விடுகிறது. அடுத்ததாக தொடக்க நூல் 29ஆம் அதிகாரம் 30வது வசனம். தொடக்க நூல் 29ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, லேயாவை விட அதிகம் நேசித்தார். பாருங்க, அந்த அன்பு, அவர் காட்டிய அன்பு தன்னுடைய மனைவிகள் மீது, அங்கும் பாரபட்சமான நிலை ஏற்பட்டது. அந்த பாரபட்சமான நிலை ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு என்ன செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நம்ம போகலை. அடுத்ததாக தற்கொலை எண்ணங்கள். நம்ம நினைச்சது நடக்கலைன்னா எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த தற்கொலை எண்ணங்கள் விவிலியத்திலேயும் ஒரு சில மனிதர்களை விட்டு வைக்கல. பாருங்க, யோபு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோபு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்,
கற்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையிலிருந்து வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா? யோபு பாருங்க, அந்த கடுமையான வேதனைகள் அவரை ஆட்கொண்ட நேரத்தில் என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த அந்த நாளை நான் செத்து இருக்க கூடாதா? எதுக்காக நான் உயிரோட இருக்கிறேன்? ஏன் ஆண்டவர் என்ன உயிரோட வச்சிருக்கிறாரு? அன்னைக்கு நான் செத்து தொலைஞ்சிருந்தா இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது அப்படின்னு அந்த யோபு வேதனையோடு கதறுகிறார். தன்னுடைய பிறந்த நாளை அவர் சபிக்கிறார். தன்னுடைய பிறப்பு ஒரு சாபத்தின் நாளாக, தன்னுடைய பிறப்பு ஒரு சாபத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று அவர் கதறுகிறார். வாழ்க்கையில அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். ஏன் நான் உயிரோட இருக்கிறேன்? யாருக்காக நான் உயிரோட இருக்கிறேன்? பேசாம செத்து போலாமே. என் பிள்ளைகளுக்காக தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், வாழ்ந்துட்டுருக்கிறேன். இந்த பிள்ளைகள் இல்லைன்னா நான் எப்போவோ செத்து போயிருப்பேன். இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து வருவதற்கு காரணம், நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு உடைந்து போயிருந்தால், எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருந்தால், எந்த அளவிற்கு யாரும் இல்லாத ஒரு நிலையிலே நான் நின்று கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட நிலைகள் வரும். யோசித்து பாருங்க. அந்த நிலைகள் இந்த யோபுவையும் விட்டு வைக்கவில்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது யோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரோடு அவர்கள் 7 பகலும் 7 இரவும் தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். அவருடைய துயரின் மிகுதியை கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு வார்த்தை பேச முடியல. அவர் அனுபவித்த அந்த துயர் 7 நாட்களாக அவங்க பார்க்குறாங்க. வரிசையா அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை. எந்த இடத்துல எழும்பி நிற்க முடியல, எந்த இடத்துல நிமிர்ந்து நிற்க முடியல. வரிசையா அடி விழுந்துட்டே இருக்கு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்மளாலேயே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளால் நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. வரிசையா அடி விழுந்துட்டே இருக்கு யோபுவுக்கு. முடியல, அவரால் தாங்க முடியல. கூட இருக்கிறவங்க வந்து பார்க்குறவங்களுக்கே அந்த வேதனையை சகிக்க முடியல. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன ஆறுதல் சொல்வதுன்னே புரியல. பாருங்க, என்ன நம்ம போயிட்டு வேதனைகளை கண்டுட்டு பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கிறாரு, சரியாயிரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையே, ஆறுதல் கொடுப்போம். ஆனால் இங்கே ஆறுதல் வார்த்தையை என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வேதனை இந்த யோபு அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருடைய மனதில் வருகிறது, எதற்காக நான் உயிரோட இருக்க வேண்டும், யாருக்காக நான் இருக்க வேண்டும், இந்த உயிரை நான் கையில் பிடிச்சு வச்சுட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்னு அவர் புலம்புகிறார். அடுத்ததாக நீதி தலைவர்கள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதி தலைவர்கள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சிமியோனா சிம்சனா, நீதி தலைவர்கள் 16:30. சிம்சோன் என் உயிர் பெலிஸ்தியருடன் மடியட்டும் என்று சொல்லிக்கொண்டு முழு வலிமையுடன் சாய்ந்தார். வீடு சிற்றரசர் மீதும் அதனுள் இருந்த அனைத்து மக்கள் மீதும் சரிந்து விழுந்தது. எப்படி சத்தார் தெரியுமா? சிம்சோன் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருந்த இந்த சிம்சோன், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருந்த சிம்சோன் செய்த அந்த தவறான காரியத்தினால் அவனை அவர்கள் முடக்குகிறார்கள். முடக்குகின்ற நேரத்தில் அவரை கட்டி போடுறாங்க, 2 பெரிய தூணில் கட்டி போடுறாங்க. அப்போ அந்த கட்டி போட்ட நிலையில் அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்படியே தன்னுடைய பலத்தை முழுமையாக கூட்டி அந்த கட்டிடத்தையே என்ன செய்கிறாரு, உடைக்க. அந்த கட்டிடம் அவர்கள் மீது வந்து விழ இவரும் அந்த இடிபாடுகளிலே சிக்கி இறந்து போகிறார். அவருக்கு கிடைத்த ஒரு இறப்பு, ஒரு விபத்தினால் அவர் இறக்கிறார். அந்த கட்டிட குவியல் மேலே வந்து விழ உடல் நசுங்கி செத்து போகிறார் இந்த சிம்சோன். அதோடு மட்டும் இல்லை, அவரோடு இருந்தவர்களும். அதற்கு காரணம் சிம்சோன் செய்த ஒரு தவறு. அந்த தவறு அவரை இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வருகிறது. பிறரால் பிடித்து வைக்கப்பட்ட ஒரு சூழல், பிடித்து வைக்கப்பட்ட சூழலில் அடுத்து உயிரோடு இருக்க முடியுமா? ஆனால் அவரை கொல்ல போகிற நேரத்தில் அதற்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறாரு, அந்த கட்டடத்தை இடித்து விழ செய்து அதிலே செத்து போறார். அதோடு இன்னொன்று கூட பார்க்கும்போது 1 குறிப்பேடு 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 குறிப்பேடு 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு கொடூரமான இறப்பு.
ஒன்று குறிப்பேடு 10ஆம் அதிகாரம். அப்போது சவுல் தமது போர்க்கலன் சுமப்போனை நோக்கி விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றான். அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான். எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து சவுல் அந்த வாளை, சவுலுடைய இறப்பு எப்படி நடந்து பாருங்க. சவுல் தற்கொலை செய்து கொள்கிறார். இஸ்ராயேலுடைய முதல் அரசன், இஸ்ராயேலுடைய முதல் அரசனாக இருந்த இந்த சவுல் இறந்தது தற்கொலை செய்து கொண்டார். எப்படி தற்கொலை செய்து கொண்டார்னா, அந்த வாள் அவரை செய்து அந்த வாளை எடுத்து அப்படியே நாட்டிட்டு அந்த வாளுக்கு மேலே என்ன செய்கிறாரு, விழுந்து செத்து போகிறார் இந்த சவுல். ஒரு அரசர், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசருடைய இறப்பு தற்கொலையில் போய் முடிந்தது. பாருங்க, அந்த அழுத்தம். அதுக்கு மேலே வாழ வழி இல்லை, வாழ முடியல, வாழ வழி இல்லாத நிலையில அவங்க பிடிச்சவங்க என்ன வேணாலும் செய்திடலாம். அந்த அவமானத்தை தாங்காம அதற்கு முன்னாலே அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். அப்ப இந்த தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த தற்கொலைக்கு நம்மை அழைத்து செல்வதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய தவறான நிலைகள். நாம் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, அன்பில் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, பிறரால் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, நாம் நினைத்தது நடக்காமல் இருக்கின்ற பொழுது, காதலில் தோல்வி அடைந்து, வாழ்க்கையில் தோல்வி அடைந்து, தொழிலில் தோல்வி அடைந்து, பொருளாதாரத்தில் இழப்பு நேர்ந்து, உறவுகள் பிரிந்து சென்று, இப்படி பல நிலைகளிலே நாம் அந்த தற்கொலை எண்ணத்தை மனதில் கொண்டு வருகிறோம். தற்கொலை நிலைகளை மனதில் கொண்டு வந்த நேரத்தில் ஒரு சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது நம்ம தெரியாமலே என்ன செய்கிறோம், எதையாவது எடுத்து குடிக்கிறோம், அல்லது எதிலையாவது போட்டு உயிரை முடிக்க பார்க்கிறோம். இப்படி தான் நம்முடைய வாழ்வில் நடப்பது. அந்த எதிர்பாராத ஒரு நேரம், அந்த அழுத்தம் வரக்கூடிய நேரம். அப்போ இன்னைக்கு ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், எனக்குள் இருக்கக்கூடிய இந்த தற்கொலை எண்ணங்கள் மாற வேண்டும். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, வல்லமையானவரே, உம்முடைய திரு ரத்தம் என் உடல் மீது தெளிக்கப்படுவதாக. எல்லோரும் சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய திரு ரத்தம் என் உடலுக்குள்ளே பாய்வதாக. என் உடலை அச்சுறுத்துகின்ற, எனக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய அனைத்து விதமான தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை சிந்தனைகள், வாழ்வை முடிக்க வேண்டும் என்ற நிலை அனைத்திலிருந்தும் இன்று எனக்கு விடுதலை தருவீராக. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என்னை கழுவுவதாக. அன்னை மரியாளினுடைய பரிந்துரை என்னோடு இருப்பதாக. இயேசுவினுடைய மறைசாட்சிகள் சிந்திய இரத்தம் என் மீது தெளிக்கப்படுவதாக. அவர்களுடைய பரிந்துரை என்னோடு இருப்பதாக. அதிதூதர்களுடைய பரிந்துரை எங்களோடு இருப்பதாக. தீயோன் எங்களை அழிப்பதற்காக வரக்கூடிய எல்லா நிலைகளிலிருந்தும் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. நாங்கள் வாழ வேண்டும், உமக்காக வாழ வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும், எங்கள் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். கோழை உள்ளத்தை எடுத்து மாற்றும், ஏமாற்றம் தரும் ஆவிகளை எங்களிடமிருந்து எடுத்து மாற்றும். தற்கொலையை தூண்டக்கூடிய எண்ணங்கள், ஆவிகளை எங்களிடமிருந்து எடுத்து மாற்றும். ஆசீர்வதியும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பர 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 பர.
பறந்துட்டீங்களா? உட்காருவோம். ஒரு 10 நிமிஷம் கூட, 10 நிமிடம் கூட. அப்பாடா அப்பாடா, எப்படா விட்டுட்டு போவாரு? நீங்க சொன்னாலும் நான் போக மாட்டேன். நீங்க சொன்னாலும் அந்த பாட்டில் தூக்கும்போது நான் பயந்துட்டு என் மேலே தான் தூக்கி வீச போறாங்களோன்னு. அப்படி ஒன்றும் நடக்காது, இல்லை? நடக்காது. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நான் என்ன செய்ய போறேன்? போக வேண்டாம். வயிறு இருக்குல்ல, அப்படி சாப்பிடலாம். மனிதனுக்கு அப்படியா? ஐயோப்பா, வெரி குட், பரவாயில்லை. இறுதியாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். மனிதனுக்கு வருத்தத்தை, காயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்னன்னா குடி. எது? குடி. குடி உடலுக்கும் காயத்தை கொடுக்கும், மனதிற்கும் காயத்தை கொடுக்கும், பொண்டாட்டிக்கும் காயத்தை கொடுக்கும், பிள்ளைகளுக்கும் காயத்தை கொடுக்கும், வீடை சுற்றி இருக்கிறவங்களுக்கும், நடந்து வர வழியில இருக்கிற நாய்கள் அதுக்கும் காயத்தை கொடுக்கும் இல்லையா? அதுவும் பார்க்கும் இல்லை? பார்க்காதா? அது அந்த வாந்தி போட்டுறது, நக்க போன அதுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நாய்கள், அதுக்கும் காயம்தான். அப்படி எல்லா பிரச்சனைக்கும் மூலதனமாக இருப்பது இந்த குடி. இந்த குடியை பற்றி ஆண்டவர் மிக அழகாக சொல்லுவார். பாருங்க, சொல்லட்டா? கண்டிப்பா சொல்றேன். குடியினால் வரக்கூடிய உடல் நோய்களை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்களும் சொல்லலாமே. மொத்தமா உடம்பு மொத்தமா போயிடும். வெளியில தான் அப்படி இருப்பாங்க, உள்ள எல்லா பாக்ஸும் அவுட்டு தான். ஈரக்கொலை, ஈரல், கல்லீரல் எல்லாம் போயிடும். இல்லை அப்படி அவிஞ்சு சிறுநீரக பிரச்சனை, அதோட சேர்ந்து சுகர், ப்ரெஷர், டென்ஷன் அப்படின்னு வரிசையா போய் கடைசி கலந்தே போயிடும். நெட்டு போட்டாலும் நிற்காது, அவ எல்லாமே போயிடும். மனப்பிரச்சனை என்னன்னு யோசிக்கிறீங்க? மனப்பிரச்சனை, உடல் நோய் ஓகே. மனநோய், பதட்டம், பயம், அச்ச உணர்வு, அடுத்து சந்தேக நிலை, வரிசை, அடுத்து கடைசி கட்டத்தில் தற்கொலை எண்ணம், சாகணுங்கிற எண்ணம் வந்து சேரும். அவங்கள நினைச்சு வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன வரும்? உடல் காயம் வரும், மனக்காயம் வரும். உடல் காயம் எப்படி வரும்? ஏதாவது தூக்கி போட்டுட்டாங்கன்னா மண்டை உடைஞ்சிரும், அடிச்சாங்கன்னா கன்னம் வீங்கிரும், உடல் நோய். மனநோய்னா அதை நினைச்சு அவமானம், அடுத்தவங்கிட்ட எப்படி பேசுறது, அவமானம், வெக்கம், அதோட சேர்ந்து ஆத்திரம், ஆத்திரத்தோட சேர்ந்து டென்ஷன், டென்ஷனோட சேர்ந்து ஒரியோட சேர்ந்து அதோட சேர்ந்து பதட்டம், வேதனை, அப்படி வருஷம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கடுத்து குடும்ப பிரச்சனை, மன பிரச்சனை. பார்த்தீங்க எவ்வளவு பிரச்சனைகள் சுற்றி வருது. விவிலியம் சொல்லுகிறது, திருப்பாடல் 69ஆம் அதிகாரம் 12வது வசனம். திருப்பாடல் 69ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர். நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகிறார்கள். குடிகாரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர். குடிகாரர்கள் என்னை பற்றி பாட்டு கட்டுகிறார்கள். யார் சொல்ற? ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, குடிகாரர்கள் என்னை பற்றி பாட்டு கட்டுகிறார்கள். பாட்டு கட்டுகிறார்கள்னா என்ன? என்னை பற்றி கட்டு கதையா என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. என்னை அவமானப்படுத்துகிறார்கள். குடிகாரர்கள் என்னை கேவலப்படுத்துகிறார்கள், என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுகிறார்கள். அதான் என்னை பற்றி பாட்டு கட்டுகிறார்கள் என்று ஆண்டவரை சொல்லுகிறார். அப்ப இந்த குடிகாரர்களோடு இருக்கும்போது குடிகாரர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். குடிகாரர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். பாருங்க, நீதிமொழி தானியேல் 5ஆம் அதிகாரம், தானியேல் 5ஆம் அதிகாரம்
2-3 வசனங்களை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 5:2-3. அவ்வாறு குடித்துக் கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கு என்று தன் தந்தையாகிய நேபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான். கோவில்ல இருந்து பொருட்களை எடுத்து வந்து அந்த பொருட்களிலே அவர்கள் குடித்து அந்த ஆலய பொருட்களை களங்கப்படுத்தினார்கள். ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பொருட்களை அவர்கள் களங்கப்படுத்தினார்கள். ஆண்டவர் குடிக்க வெறுக்கிறார். அந்த கோவிலை குடித்துவிட்டு கோயிலுக்கு வருவது, குடித்துவிட்டு கோயிலில் வந்து பிரச்சனைகளை பண்ணுவது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. இது ஆண்டவரிடமிருந்து அவர்களை பிரிக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகள் ஆவார்கள். பாருங்க, குடிச்சு 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 கடைசியில ஏழைகள் சொல்லுவாங்க. குடிச்சு எல்லாத்தையும் வித்துட்டாரு, குடிச்சு எல்லாத்தையும் வித்துட்டாரு, இருந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாத்தையும் அழிச்ச பிறகு எப்படி இருப்பாங்க? வறுமை. விவிலியம் சொல்லுகிறது ஒரு வார்த்தை, யோவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒரு கொடுமையான ஒரு வார்த்தை. யோவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யோவேல் 3:3 அவர்கள் தங்களுடைய பெண் மக்களை ஆண் பிள்ளையை யாருக்கு கூலியை கொடுத்தார்கள்? விலை மகளிருக்கு கூலியாய் கொடுத்தார்கள். பெண் குழந்தையை பிணையாய் கொடுத்து குடித்தார்கள். பாருங்க, வீட்டில் இருக்கிற மகளை விற்று குடித்தார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம விற்க மாட்டோம். ஆனால் எதையெல்லாம் விற்போம் தெரியுமா? பிள்ளைகளுக்கு கழுத்தில் கிடக்கிறது, கையில் கிடக்கிறது, காற்றுல இருக்கிறது, பொண்டாட்டிக கழுத்தில் இருக்கிறது, காற்றுல இருக்கிறது, கையில் இருக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அழித்து என்ன செய்கிறாங்க? குடிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தங்களுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் விலைமகளிர் கொடுத்தார்கள், அவர்களுடைய பெண் பிள்ளைகளை விற்று குடித்தார்கள். இன்னைக்கும் நாம் குடும்பத்தை விற்று குடிக்கிறோம். குடும்பத்தை விற்று நாம் குடித்து குடும்பத்திலே பிரச்சனைகளை நாம் உருவாக்கிறோம். குடித்துட்டு அப்பா வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு அப்பா தேவையில்லை, எங்க அப்பாவை பிடிக்கல. எங்க பிள்ளைகள் சொல்றது, கணவன் சொல்லலாம், இல்லை மனைவி என் கணவனை பிடிக்கல, பிள்ளைகள் அப்பாவை பிடிக்கல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் அண்ணனை பிடிக்கல, என் தம்பியை பிடிக்கல, என் மாமனாரை பிடிக்கல, என் மருமகனை பிடிக்கல. காரணம் என்ன? காரணம் என்ன? குடி. இந்த குடிச்சிட்டு வரும்போது பிள்ளைகள் பக்கத்தில் போகுமா? அப்பா கிட்ட போக பயப்படுவாங்க பிள்ளைகள். அதே போல் ஒரு அந்த கணவன் குடிச்சிட்டு வரும்போது மனைவி வீட்டை விட்டு என்ன செய்வாங்க? வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பிரச்சனைகள். குடித்து குடித்து குடும்பத்தை வறுமையிலாக்கி வீட்டு பொருட்களை விற்று அனைத்தையும் இழந்து தனக்கும் வேதனையை கொடுத்து, தன்னோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் வேதனை கொடுத்து, தன்னோடு இருக்கக்கூடிய அந்த சுற்றத்தாருக்கு வேதனையை கொடுத்து, வெளியில் உள்ளவங்க என் குடிச்சிட்டு வந்து இப்படி பண்ணுறானே அடுத்தவங்க சொல்ல அவங்க மேலே நம்ம சண்டைக்கு போக எப்படியெல்லாம் பிரச்சனை வந்து தீருது பாருங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்பதை விட முதல்ல வீட்டில் இருக்கிறவர்களுக்கே அது பிடிக்காமல் வீட்டில் இருப்பவர்களுக்கும் கோபத்தை கொண்டு வருகிறது. சீராக்கு 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. சீராக் 19:3 அவர்களது உடல் அடியுற புழு தின்னும். வாசிங்க. அசட்டு துணிவு கொண்டோர் விரைவில் எடுத்துக்கொள்ள பெறுவர். பாருங்க, அவங்களுடைய உடலை யார் தின்னுவாங்க? புழு தின்னும். இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு போகும்போது கடைசியில் ஒன்றுமே இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும், செத்து போயிடும். அது சாப்பிட்றது எது? புழு சாப்பிடும். நோய் வரும், நோயை கொண்டு வரும். இறுதியாக ஒரு வார்த்தை, எசாயா 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். எசாயா 28:8 மேசைகள் எல்லாம் வாந்தியால் நிறைந்துள்ளன. அழுக்குப்படியாத இடமே பாருங்க, எல்லா இடமும் அழுக்கு.
அந்த அழுக்கு நிலை, அந்த நிலைகள் நம்மை விட்டு மாற வேண்டும். இந்த நிலைகளால், இந்த 6 விதமான நிலைகளால் நம்முடைய குடும்பம், நாமும் நம்முடைய மனதும் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்க நிலையிலிருந்து இன்று இறைவன் நமக்கு விடுதலை தர வேண்டும். ஒருவேளை நாம் பொறுப்பற்ற நிலையில் இருந்தால் அந்த பொறுப்பான நிலைக்கு வர வேண்டும். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் நாம் எடுத்து சொல்லி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு புது வாழ்வை இன்று நாம் ஆரம்பிப்போம். குணப்படுத்த முடியாத அந்த நோய்கள், குணப்படுத்த முடியாத அந்த காயங்களை இறைவன் பாதம் எடுத்து செல்லுவோம். ஆண்டவர் இன்று நமக்கு விடுதலை தருவாராக. இப்படி ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம். ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். இயேசுவே, இந்த காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தையின் வழியாய் உரையாடி கொண்டிருந்தீரே. இந்த நாளிலிருந்து ஒரு புது விடுதலையை எங்களுக்கு தருவீராக. மனவேதனைகளை எடுத்து மாற்றுவீராக. எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஆள் மனதிலே கலங்கி கிடக்கிற அனைத்து விதமான தீமைகளையும் மனசோர்வுகளையும் மனக்காயங்களையும் தேவையற்ற நிலைகளையும் எடுத்து மாற்றி எனக்கு விடுதலை தருவீராக. வல்லமையானவரை, இரக்க நிறைந்தவரை இயேசுவே அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை இந்த நேரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையானவரை, இரக்க நிறைந்தவரே, உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வேதனைகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக, உள்மன காயங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக, இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே தொடுவீராக. இந்த நாளிலே தொடுவீராக. உள் மனதிலே அமிழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து காயங்களையும் வெளிக்கொண்டு வருவீராக. ஆவியானவரே, உள்ளத்தினுடைய உணர்வுகளை சீர்தூக்கி பார்ப்பவரே, ஆராய்ந்து உணர்கின்றவரே, எங்களுக்கு தெரியாமல் எங்கள் ஆள் மனதிலே புதைந்து கிடக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் அனைத்து காயங்களையும் இந்த நாளிலே நாங்கள் வெளியே கொண்டு வர எங்களுக்கு துணை புரிவீராக. வெளியே கொண்டு வர துணை புரிவீராக. அப்பா, இந்த நிலைகளினால் உடைந்து போய் சோர்ந்து போய் மன விரக்தியிலே வேதனையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்விற்கின்ற ஒரு புதிய விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. உம்முடைய ஆவியின் வல்லமையால், ஆவியானவருடைய வல்லமையால் எங்களுக்கு விடுதலையை தருவீராக. உள் மனதிலே வெளியே கொண்டு வர முடியாத நிலையிலே பெருமூச்சுக்களாய் வரக்கூடிய எங்களுடைய ஜெபங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. காயப்பட்ட எங்களுடைய இதயம், காயப்பட்ட எங்களுடைய இதயத்திற்கு இன்று அருமருந்தாக வருவீராக. அருமருந்தாக வருவீராக. உடைந்து போன உள்ளத்தை, உடைந்து போன உள்ளத்தை, பாரமான உள்ளத்தை இன்று எடுத்து மாற்றியப்பா உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்படி அமர்வோம். இறுதியாக